الله أكبر الله أكبر. அவைகளை உண்மையாகவே நாம் உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கின்றோம். அன்றி அல்லாஹ் உலகத்தாருக்கு சிறிதளவும் அநியாயம் செய்ய நாடமாட்டான். ஸதகல்லாஹு அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு கைரல் ஹாஃபிஸ் ஆர்ஃபில் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியின் முதலாவது சொற்பொழிவாக நமக்கு மிகவும் பரிச்சயமான டாக்டர் அப்துல்லா அவர்கள் வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, மாணவர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டு இஸ்லாமிய இளைஞர் மாநாடாக நடத்தப்பெறுகிற இந்த நிகழ்வில் பங்கு பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய உண்மை நெறி என்ற தலைப்பில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வது இந்த ஏற்பாட்டில் எல்லா உலகங்களுக்கும் அல்லாஹ்வுடைய
புகழும் நன்றியும் கூறியிருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்திக்குள் நுழைவதற்கு முன்னால் என்னை ஒரு மிகச்சிறிய அளவிலேயும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்கு உதவிகள் புரிகிறவர்கள், உழைத்தவர்கள், என் முன்னாலே இருந்து இந்த நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்காக இன்மை நன்மைகளையும் நன்மை நன்மைகளையும் வாரி வழங்க வேண்டுமாய் நம்மை அனைவருக்கு இந்த புனித ரமலான் காலத்திலே பிரார்த்திப்பதாய் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்துள்ளேன். என்னை பற்றி அறிமுகம் என்பது விரிவாக தேவையில்லை என்றால், இஸ்லாமிற்கு நான் புதியவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதுவே எனக்கு ஒரு வகையில் பலமாகவும் இன்னொரு வகையில் பலவீனமாகவும் என்பதை நான் உணர்கிறேன். என்ன பலம் என்று கேட்டால், நான் 2 வயது குழந்தையாய் இதுவரைக்கும் அதற்கு முன்னால் செய்யப்பட்ட பாவங்களெல்லாம் நான் உண்டா செய்யும் போது இறைவன் மன்னித்து விட்டான் என்ற உணர்வோடு திரும்பினேன். அதற்கு பிறகு பாவங்களை செய்வதிலே தயக்கம் காட்டுபவனாய் மீண்டும் எந்த பாவத்தையும் செய்துவிடக்கூடாது என்ற இறை அச்சம் உடையவனாய் இருப்பதற்கு முயற்சித்து வருகிறேன். எனவே அது எனக்கு ஒரு பலம். பரம்பரை முஸ்லிம்கள் கொஞ்சம் அதிகம் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருந்திருக்கலாம். மன்னிப்பு இனிமேல்தான் கிடைக்க வேண்டும். ஆனால் எனக்கு அதற்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விட்டான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே 2 வயது குழந்தையாக இருக்கிறேன். இஸ்லாத்திற்கு மீண்ட பிறகு அப்படி ஒன்றும் அறிந்து செய்கிற பாவங்கள் என்பது மிகவும் குறைந்து போனது ஒன்று. அப்படியே அறிவாரியாமோ செய்கிற பாவங்களுக்கு மீண்டும் 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 கசிந்து கண்ணீர் விட்டு மன்றாடி மன்றாடி மன்னிப்பு கேட்கும் பழக்கமடையமாய் இறைவனத்திலே இருக்கிறேன் என்பதாலே நான் கொஞ்சம் பரவாயில்லை என்ற பலம் எனக்கு இருக்கிறது. பலவீனம் என்று எதை சொல்லலாம் என்று பார்த்தால், அன்னை சகோதரர்களே, ஒரு பரம்பரை முஸ்லிம் என்னை விட சிறிய வயதில் உங்களை இளைஞர்களாக ரொம்ப பிள்ளைகளாக ஒரு 15-16 வயது பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கூட மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது அவர்கள் முன்னால் இருக்கார். எனக்கு குற்றமாக இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும்? இஸ்லாம் உண்மை நெறி என்று என்னை இஸ்லாமியர்கள் என்று பேச சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியாது என்னத்தை நான் பேசிய போறேன். இஸ்லாம் உண்மை நெறி என்பதை உங்களுக்கு நான் சொல்லுவது என்றால் இது 2 மச் இல்லை, 3 மச். இது எனக்கு பலவீனமாக இருக்கிறது. எனவேதான் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய பேருக்கு அந்த மனத்தில் சந்தேகம் இருக்கிறது. கூப்பிடுறவங்க என்னை கூப்பிட்டுறாங்க, கூப்பிட்டு பேச வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா வெளியே போகும்போது என்னை நான் இருக்கிறது தெரியாமையே எனக்கு தெரிகிற மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. இவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு இவரை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை. டிவியில் கூட என்னை பேட்டி கேட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு 45 ஆண்டு காலம் இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருந்தாயே, இப்பொழுது இஸ்லாத்துக்கு போய்விட்டேன் என்று தொப்பி வைத்து கொண்டு வந்து விட்டாயே, நீ இறைவனை இப்பொழுது பார்த்து விட்டாயா என்று டிவியில் கேட்டபோது நான் சொன்னேன், ரொம்ப அடக்கத்தோடே சொன்னேன், நான் இறைவனை பார்க்கறதுக்கு தான் இஸ்லாத்துக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நான் இஸ்லாத்துக்கு இறைவனை பார்க்க போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அது யாராலையும் பார்க்க முடியாது. அவன் மனசு வச்சு மறுமை நாளில் காட்டினாலும் பார்க்க முடியுமே தவிர இறைவனை பார்ப்பதற்காக நான் போகவில்லை. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்வதற்காக இஸ்லாத்திற்கு போனேன் என்று சொன்னேன். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த நேரம் நான் சிந்திக்கும் பொழுதெல்லாம், நான் பேசும் பொழுதெல்லாம், நான் செயல்படும் போதெல்லாம், என்னவாக இருந்தாலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்வது இஸ்லாம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு தான் எனக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்குள் என்ன இவருக்கு தெரிஞ்சிடும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. காது விடவே பேசுகிறாங்க. அப்புறம் இன்டர்நெட்டில் வேற பக்கமாக எழுதுகிறாங்க.
இதுவரைக்கும் மிக அதிகமாக ஒரு மனிதரை பற்றி, இஸ்லாத்துக்கு வந்தவரை பற்றி விமர்சனங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்றால் இது நிச்சயமாக என்னை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கும். ஏன் எழுதுறாங்கன்னே தெரியல, அப்படி எழுதுறாங்க. என்னடா காரணம் என்று கேட்டால், முந்தா நாள் தான் நம்ம காஷ்மி, நான் ரொம்ப வெறுத்து போய் ரொம்ப மன செழிப்போடு அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், அவர் இங்கே மஸ்ஜிதுக்கு பொறுப்பெடுக்க வந்தபோது பொறுப்பாளர்களிடத்தில் போய் பல பேர் சொன்னாங்களாம், என்ன இவரை போய் போட்டிருக்கீங்க, அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்களாம். அப்படி சொல்றதுலேருந்தே அவருக்கு என்னமோ தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் யாரு, அந்த செக்ரட்டரி அந்த காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாராம். அவருக்கு என்ன தெரியும் இவரை போய் போட்டிருக்கிறீங்களேன்னு கேட்டதுலேருந்தே தெரிஞ்சு போச்சான். அவருக்கு ஏதோ தெரியும்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். அதுபோல இவ்வளவு கல்லடி வாங்குவது உங்களுக்கு நல்லதுதான்னு காஷ்மீர் சொன்னார். முந்தா நாள் தான் சம்சுதீன் காஷ்மீர் அவர்கள். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன்னா, கொஞ்சம் எனக்கு ஒரு வருத்தத்தோடு கூட நான் பேசுகிறேன். என்னவோ நான் எந்த தப்பும் பண்ணதா தெரியலை. நான் ஒன்றும் மீறி என் பேரை பெருசாக போடுங்க, போஸ்டர் போடுங்கனாலும் நான் யாரையும் கேட்கல. என்னை கூப்பிடுங்கன்னு கூட சொல்லலை. என்னால் முடியலன்னு சும்மா இருந்தால் கூட கூப்பிட்டு பேச சொல்லிட்டு உலகம் பூரா பேச வச்சுட்டாங்க. அது சீடியெல்லாம் போட்டு வேற விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 10 பைசா கூட நான் கேட்கறது இல்லை. அவங்க பாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க டிவிடி போட்டு. நான் வாங்க போய் கேட்டதுக்கே 150 ரூபான்னாங்க. 130 ரூபா தாங்க இருக்குதுன்னா தர முடியாது போங்கன்ட்டாங்க. என் பேச்சியே உண்மையாக இப்போ முந்தாள் நடந்தது. அது தாடி கேட்குறாங்க, உட்காந்துருக்காரு அன்சாரி. கடையில் கேட்டால் விலை அதிகமாக சொல்கிறாங்க, சும்மா தரமாட்டேங்கிறாங்க, ஏதாவது குறைச்சி கூட தரமாட்டேங்கிறாங்க. என் பேச்சை எல்லாம் பண்ணிக்கிட்டு விமர்சனம் மட்டும் நிறைய பண்ணுறாங்க. ஏன் இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று கலிமா சொல்லிவிட்டு வந்த பலரை போல நானும் ஒருவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அறிய எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை. 2000 ஆண்டிலே திருக்குரானை கையில் எடுத்த போது IFT-யில வாங்கிக்கிட்டு வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த புத்தகத்தை பிரித்து போட்டு, ஏற்கனவே பைண்ட் பண்ண புத்தகத்தை மறுபடியும் பிரித்து போட்டு நடுவிலே வெள்ளைத்தாள்கள் சுவாமி, வெள்ளைத்தாள்கள் வைத்து ஒவ்வொரு வரியாய் ஒவ்வொரு வார்த்தையாய் திருக்குரானை படிக்கும் போதெல்லாம் விமர்சன கண்ணோட்டத்தோடு அதற்கு விமர்சனம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டே வந்தவன் தான் அன்றைய பெரியார்தாசன், இன்றைய அப்துல்லா. 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன அந்த திருக்குரானை நான் முடிப்பதற்குள்ளே. என் முன்னாலே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் பல பேருக்கு தெரியும், ஒரு திருக்குரானை முழுவதுமாய் ஓதி முடிக்க உங்களுக்கு 30 நாள் ரொம்ப அதிகபட்சம். சில பேர் ஒரு வாரத்திலேயே முடித்து விடுகிறீர்கள், சில பேர் 2 நாள் 3 நாள்ல முடிச்சிடுறாங்க. நான் 2.5 வருடங்கள் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அந்த இறை வசனங்களை அறிவதற்கு, கவனியுங்கள், இறை வசனங்களை அறிவதற்கு, அறிந்து கொண்ட செய்திகளை புரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்வதற்கு, உணர்ந்ததை பின்பற்ற உறுதி எடுத்துக் கொள்வதற்கு எனக்கு 2.5 ஆண்டுகள் பிடித்தன. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அதை படித்து அந்த வகையிலே 2.5 ஆண்டுகள் திருக்குரானை படித்து முடித்த பிறகு இது அனைத்துமே மகாமா கவுலுல் பஷர், இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை, இது இறைவனின் வார்த்தை தான் என்று எனக்கு முழுமையாக புரிந்து விட்ட பின்னால் மீண்டும் ஈரோட்டுக்கு டிக்கெட் வாங்கிடலான்னு தோணுச்சு. இவ்வளவு மகத்தான வாழ்க்கையை இறைவன் விதித்திருக்கிறானே, இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா? அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? மறுபடியும் ஈரோட்டுக்கு டிக்கெட் வாங்க வேண்டியதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை மறுப்பு கொள்கையாளனாய் பெரியார் பின்னால போக வேண்டியதுதான் முடிவெடுத்தேன். அந்த நேரத்தில் தான் என்னை போலவே மனோதத்துவ மாணவராகவும் பேராசிரியராகவும் உலக புகழ் பெற்றிருந்த ஹைக்கல் என்பவர் எழுதிய த ப்ராஃபட் என்கிற புத்தகம் என் கைக்கு கிடைத்தது. அல்லாஹ்வின் ஏற்பாடு. அது திடீரென்று அந்த புத்தகம் கிடைத்தவுடனே ஆசையாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை படித்தேன். அதற்கு முன்னாலே எம்ஆர் அப்துல் ரஹீம் எழுதிய நபிகள் நாயகம் வரலாற்றை படித்திருக்கிறேன். கவிஞர் மு மேத்தா எழுதிய நபிகள் நாயகம் ஒரு காவியம் படித்திருக்கிறேன். சீரா புராணத்தை ஓரளவுக்கு இலக்கியம் என்ற வகையிலே படித்திருக்கிறேன். உண்மையை சொல்லிவிடுகிறேன், அந்த புத்தகங்கள் எல்லாம் என் உள்ளத்தை கவரவில்லை.
என் உள்ளத்தில் பதிவுகளை ஏற்படுத்தவில்லை. அது ஏதோ கதை புத்தகம் படிக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை படித்த போது அப்படி ஒன்றும் அது என் மனத்தில் தாக்கத்தை, பாதிப்பை நான் சொன்ன அந்த நூல்கள் ஏற்படுத்தவில்லை. சீரா புராண இலக்கியமாகட்டும், சிலம்பதி செல்லப்பன் அதற்கு விளக்கம் அளித்த நூல்களாகட்டும், எம்ஆர் அப்துல் ரஹீம் எழுதிய நூலாகட்டும், அது சுவாரஸ்யமாக படிப்பதற்கு தயாராக இருந்ததே தவிர என் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஒரு காவியம் என்று அருமையாக எழுதியிருக்கிறார், ரொம்ப சுவையாக இருந்தது மூமேத்தாவுடைய எழுத்து. என் மனத்தில் அது தாக்கத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அந்த வேலையை ஹைக்கல் அவர்கள் எழுதிய த ப்ராஃபட் என்கிற நூல் செய்தது. இஸ்லாமிய இளைஞர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து அந்த புத்தகத்தை ஒரு முறையேனும் படித்து பாருங்கள். 800 பக்கம் வரும். அதில் என்ன தனி சிறப்பு என்று கேட்டால், உலகத்திலேயே பல படிப்புகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி என்று நானே சொல்கிறேன். பிசிக்ஸ் தெரியும், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியும், நேச்சுரல் சயின்சஸ் தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும், ஹிஸ்டரி தெரியும், பிலாசபி தெரியும். எல்லாம் தெரிந்திருக்கிற உங்களுக்கு சைக்காலஜி என்பது எவ்வளவு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சைக்காலஜி என்கிற மனோ தத்துவத்தில் ஒரு 45 ஆண்டு காலம் மாணவனாயிருக்கிற, அதிலே டாக்டர் பட்டம் பெறுவதற்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு போய் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்று மனோதத்துவ பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்பவனாய் ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியன் என்கிற வகையில் சொல்கிறேன். மனோதத்துவம் என்பது எண்ணங்கள் எப்படி செயலாகின்றன என்பதை பற்றிய ஒரு கல்வி. எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன, அவைகள் எப்படி செயலாகின்றன, எண்ணங்கள் ஏற்படுகிற அந்த மனத்திலே, எண்ணங்கள் விளைகிற மனத்திலே ஊசலாட்டங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இப்போ எனக்கு மார்வலி வந்ததுன்னா, மார்வலி வந்துருச்சுன்னு எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சபையில் யாராவது இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்னாதான் தெரியும், எனக்கு மார்பு வலிக்குதுங்க, எனக்கு முதுகு வலிக்குதுங்க, எனக்கு இடுப்பு வலிக்குதுங்க, எனக்கு மண்டை இடிக்குதுங்க. நான் சொன்னாதான் யாராலும் கண்டுபிடிக்க முடியும். சொன்ன பிறகு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்கேன் எடுக்க சொல்லுவீங்க, அது வேற விஷயம். ஆனால் முதல்ல எனக்கு வலிக்குதுன்னு நான் சொன்னாதான் தெரியும். ஆனால் எனக்கு மனச்சிதைவு வந்து விட்டால், அருமை சகோதரர்களே, எனக்கு மட்டும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மனச்சிதைவு வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் ஸ்டடியாக தான் இருக்கிறேன்னுமே. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது கழண்டு போச்சு அப்படின்னு. மனச்சிதைவு வந்துவிட்டால் அவர்களுடைய அணுகுமுறை மாறிவிடும். மனச்சிதைவு வந்துவிட்டால் நடத்தை மாறிவிடும், ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். மனச்சிதைவு வந்துவிட்டால் எமோஷன்ஸ், உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் போய்விடும். இந்த ஊசலாட்டங்கள் வந்துவிடுமானால் எண்ணங்கள் சிதறி போய்விடும், மனம் சிதைந்து போய்விடும், குழப்பம் வந்துவிடும், மனக்குழப்பம் வந்துவிடும், தெளிவுபட்ட வாழ்க்கை இருக்காது, சிந்தனைகள் தவறி போய்விடும், சொற்கள் கெட்டு போய்விடும், செயல்கள் மாசுபட்டுவிடும், தவறானவர்களாக மாறிவிடும். பாவங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பவை வேறு ஒன்றும் இல்லை. பாவங்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாய் இந்த மனக்குழப்பத்தினாலே, மனச்சிதைவினாலே, மனச்சிதறலினாலே சிதறி போகிற, குழம்பி போகிற, மாறி போகிற எண்ணங்களின் விளைவாக நீங்கள் நடத்துகிற செயல்கள் தான் பாவங்கள். மன இச்சையின் வழியே போவது, நியாயத்தின் வழியே போவதில்லை, அநியாயத்தின் வழியே போவது, உண்மையின் வழியே போவதில்லை, பொய்களின் வழியே போவது, நிதானத்தின் வழியே போவதில்லை, பதட்டத்தின் வழியே போவது, பொறுமையின் வழியே போவதில்லை, அதிவேகத்தின் வழியே போவது, பொறுப்பின் வழியே போவதில்லை, பொறுப்பின்மையின் பக்கம் போவது. இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு பெயர்தான் பாவங்கள் என்றால், இந்த பாவங்களை தவிர்ப்பதற்கான வழிகாட்டி வாழ்ந்து காட்டிய பெருமகனார்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மனோதத்துவ வழியில் ஒரு மனோதத்துவ நிபுணர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஹைக்கல் எழுதிய அந்த புத்தகத்தை படித்த போதுதான்
ஒரு 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டு படித்த போதுதான் எனக்கு விளங்கியது, உலகத்தில் இவ்வளவு 40 வருடங்களாய் சைக்காலஜி படித்திருக்கிறோமே, மனோதத்துவம், சைக்காலஜி என்கிற அந்த விஞ்ஞானம் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாய் பிலாசபி தத்துவமாக இருந்து வருகிறது. சமீப காலத்தில் ஒரு 50 ஆண்டு காலமாய் அது விஞ்ஞானமாக மாறிவிட்டது. லேபரட்டரி சயின்ஸ், பியூர் சயின்ஸாக மாறிவிட்டது. விஞ்ஞான ரீதியாக மாறிவிட்ட பிறகு அதனுடைய வளர்ச்சி அதிவேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சைக்காலஜி என்பது ரொம்ப 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 பெரிய படிப்பாகவும் மிகப்பெரிய விஞ்ஞானமாகவும் மிக அதிகமாய் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புடைய ஒரு துறையாகவும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஒரு 50,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும் அந்த ஆபரேஷன் பண்ணார்னா. ஆனா என்னை போல மனோதத்துவ சிகிச்சையாளர் ஒரு சரியான ஸ்கிசோப்ரேனியாவை ஒரு 1.5 மணி நேரத்தில் சரி செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குகிறேன். ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், அது அவ்வளவு உயர்ந்த கல்வி. அது எது இந்த படிப்பு இருக்கிறது, சைக்காலஜி உயர்ந்த கல்வி. ஆனால் அந்த விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு பாதையிலும், அதிலே இன்ஃபேண்ட் சைக்காலஜி, டிஸ்ட்ரிபியூஷன் சைக்காலஜி, டிட்டர்மினேஷன் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, டெவலப்மெண்டல் சைக்காலஜி, நார்மல் சைக்காலஜி, அப்நார்மல் சைக்காலஜி என்று பல துறைகள் இருக்கின்றன. எந்த துறையில் நீங்கள் பயணப்பட்டாலும் ஒரு இடத்தில் முட்டிக்கொண்டு திரும்பி வராமல் முட்டுச்சந்தில் நிற்கிறது அந்த விஞ்ஞானம். அந்த சைக்காலஜி என்கிற விஞ்ஞானம் என்ன செய்கிறது? நீங்கள் எந்த பாதையில் சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் முட்டிக்கொண்டு நிற்கிறது அந்த விஞ்ஞானம். சுலபமாக அங்கே முடிக்கிறோம். இனி ஆய்வுகள் மேற்கொண்டு இதை தீர்வு காண வேண்டும் என்று நிறுத்தி விடுகிறோம். இதில் எந்த பாதையில் போனாலும் இனி ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற இடங்களை எல்லாம் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், திருக்குரானை முழுமையாய் வாசித்த போது எனக்கு புரிந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தலைப்புக்கு இது பொருந்துகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ், இதை இந்த திருக்குரான் 6666 வசனங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற, சில நூல்களில் 6236 வசனங்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிற 114 அத்தியாயங்களையும் படித்து முடித்த போது எனக்கு புரிந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதுதான் என்னுடைய அறிமுகம் என்று நான் சொல்லுகிறேன். எந்த ஆலிம்ஷாவும் இவர்களை போன்ற மார்க்க பேரறிஞர்களும் இந்த இடத்தில் என்னிடத்திலே இருந்து வேறு விஷயத்தை இவர்கள் எதிர்பார்க்க முடியாது. இவருக்கு மார்க்கம் என்ன தெரியும், நீங்கள் நெட்டில் இன்டர்நெட்டில் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். இவனுக்கு ஒன்றுமே தெரியல தாராளமாக எழுதிக்கங்க. எனக்கு தெரியல தான் மார்க்கத்தை பற்றி. ஆனால் இந்த சைக்காலஜி என்பது அந்த 6666 வசனங்களில் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், ஒரு வசனம் விடாமல் சைக்காலஜியினுடைய முட்டி கொண்டிருக்கிற அந்த மூடிய கதவுகளை திறந்து வைக்கும் ஆற்றல் உடையதாய் இறைவனின் ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் இருக்கின்றன. பந்தயம் பற்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு வசனம் ஒன்று கூட விதிவிலக்கு இல்லை. 6666 என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் 1236 என்று கணக்கெடுத்துக்கொண்டாலும் எல்லா வசனங்களும் இந்த மனோதத்துவ ரீதியாய் முடிச்சு போட்டுக்கொண்டு மூடி வைத்திருக்கிற இடம் இனிமேல் ஆய்வு செய்து தீர்க்கப்பட வேண்டும் என்ற இடத்தை திறந்து வைத்திருக்கிறது திருக்குரான். எதிலே என்பதை இன்றைக்கு பட்டியல் போட்டு சொல்வதுதான் என்னுடைய பேச்சின் துண்டுகளாக இருக்கும் என்று நீங்கள் கருதி கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையை, ஹைக்கல் எழுதிய வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வாய்ப்பிருந்தால் தயவு செய்து படித்து பாருங்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அவசியம் படித்து பாருங்கள் ஹைக்கலுடைய புத்தகம். அதிலே இட் இஸ் நாட் ஒன்லி லாஜிக்கல் பட் மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல். மனோதத்துவ ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை அணுகி பார்த்திருக்கிற அந்த நூலை படித்த போதுதான் ஈரோட்டுக்கு போக வேண்டியதில்லை, இஸ்லாத்துக்கே வந்துடலாம்னு டிக்கெட்டை மாற்றினேன். அதற்கு பிறகும் கூட நான் உடனே அறிவிப்பு செய்யவில்லை, முடிவெடுக்கவில்லை. ஏன்னா இஸ்லாமியர்களிடத்தில் எனக்கு ஒரு பயம் இருந்தது. வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்னைக்கு தான் இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னால்
ஏன்னா உங்களை நான் என்னுடைய பாதுகாக்கும் சகோதரனாக கருதி சில விஷயங்களை பகிர்ந்து விடுகிறேன். முந்தா நாளைக்கு முதல் நாள் கூட நான் ரொம்ப மனம் கலங்கிய நிலையிலே இங்கே வந்தேன். என்னோட அந்த அன்சாரி பாய் கூட வந்திருந்தாங்க. சகோதரரை சந்தித்து நோன்பு திறந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போன பிறகுதான் எனக்கு அந்த கலக்கம் தீர்ந்தது. ரொம்ப குழம்பிச்சேன். நான் அவர்கிட்ட வந்து குழம்பாத குறை இந்த இஸ்லாத்துக்கு வந்தது இவ்வளோ பெரிய தப்பா நான் வந்தது. ஏன்னா இது வரைக்கும் 45 வருஷமா இறைவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது என்னை யாரும் ஒன்றுமே சொல்லலை, வரவேற்றாங்க எல்லாரும். இப்போ இருக்குதுன்னு சொல்றேன், எந்த பக்கம் போனாலும் பிடுங்குறாங்க, எந்த பக்கம் போனாலும் பிடுங்கி தட்டுறாங்க. இதில் வெளியே இருக்கிற இந்துக்களோ அல்லது என்னுடைய மாஜி நண்பர்கள் திராவிட இயக்கத்தவரோ பிடுங்கினா பரவாயில்ல, இஸ்லாமியரே பிடுங்குறான். உளுந்து என் மேலே பாஞ்சு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப கலக்கத்திலே இருந்தபோது அப்போ தான் இவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மனம் தேறிவிட்டேன். அதே மனநிலையில் சொல்லுகிறேன். ஹைக்கலுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை வரலாற்றை ஹைக்கல் என்கிற மனோதத்துவ நிபுணர் எழுதியதை படித்து முடித்த போது எனக்கு உறுதியாகிவிட்டது, மனோதத்துவ முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து விடுகிறது இஸ்லாம் என்று புரிந்து போன போது மீண்டும் எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. இஸ்லாமியர்களோடு பழகுவதற்கு நெருங்கிய போது நான் பயந்து போய்விட்டேன். அவர்களுடைய அணுகுமுறைகள் என்கிட்ட ரொம்ப வித்தியாசமான. அப்போ இஸ்லாமியன் ஆகலை, நான் அறிவித்துக் கொள்ளலை. ஆனால் இஸ்லாத்தை படித்துக் கொண்டேன். 2 விஷயம்தான் படிச்சிருக்கிறேன். திருக்குரானை படித்திருக்கிறேன், மனோதத்துவ ரீதியான முடிச்சுகளை அவிழ்க்கிறது என்று புரிந்து கொண்டேன். அடுத்தது நம்முடைய ஹைக்கல் எழுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை படித்துவிட்டு பெரியார் வந்த முடிவுக்கே வந்தேன். உலகத்தில் எந்த பெரிய மனிதர்கள் எவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் அதை எல்லா மக்களும் ஏற்க முடியாது. அப்படி ஏற்றால் அது ஒரு அதிசயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற எல்லா கருத்துக்களையும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அதிசயத்தை அவர் வாழ்க்கை தான் காட்டி இருக்கிறது என்று பெரியார் சொன்னதை ஒப்புக்கொண்டு வந்தேன். வந்தவன் இஸ்லாமியர்களிடத்தில் வந்து பார்த்தால் புலிமார்க்கு சீக்காத்தூள் பொற்றத்து மேல இருக்கிற புலிக்கும் சீக்காத்தூளுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதோ பிடிக்கூடாதா நினைக்கணும். இதுதான் நான் செய்கிற தப்பு. திடீர்னு மறந்துட்டேன். நோம்புல இருக்கிற விஷயத்தை மறந்துட்டு தண்ணி தேய்க்கிறேன் பாருங்க. இதை உடனே நாளைக்கு நெட்டுல நீங்க தாராளமாக பார்க்கலாம். இந்த விஷயத்த நோம்பு நேரத்தில் மேடையில் பேசும்போது தண்ணி கேட்குறோம் அப்படின்பாங்க. மறந்து போயிட்டேன். ஆனால் இதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்குது. மறதியாக நீங்கள் உண்ணவோ பருகவோ செய்து விட்டாலும் பரவாயில்லை, நோன்பை தொடருங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறதுன்னு நான் படிச்சுக்கிறேன், அவங்க படிக்கிறாரு. நான் என்ன படிக்கிறேன்? மறதியாக உண்மையிலேயே தண்ணி தாக எடுக்குது எனக்கு. நான் நோம்புல இருக்கிறத மறந்து போய் உங்களை கேட்டேன் தண்ணி கொடுங்கன்னுட்டு திருத்தி கொண்டேன். ஆனால் இஸ்லாமியர்களை அன்றைக்கு பார்க்க போகும்போது புலிமார்க்கு சீக்காட்டு பொற்றத்து மேல இருக்கிற புலிக்கும் சீக்காய்க்கும் இருக்கிற சம்பந்தம் தான் எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் ஒரு மூமின் இன்னொரு மூமினை எந்த காரணத்தை கொண்டும் கடிந்து பேச அனுமதி இல்லை. உறுதியாய் கருத்தை எடுத்து வைக்கலாம், ஆனால் அமைதியாய் பேச வேண்டுமே தவிர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த அனுமதியே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையில் படித்துவிட்டு புதுப்பேட்டையில் 2 மூமின்கள் பேசிக்கொண்டதை பார்த்தேன். அதுவும் சாதாரண ஆட்களில் பெரிய தலைவர்கள். பிஞ்சில் நெரிச்சில் என்ன நினைச்சிட்டு 2 தலைவர்கள் பேசிக்கிட்டு கடைசியா ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு போனாங்க. அதுதான் சிங்கம். 2 பேரும் இவ்வளோ பேசிட்டு ஸலாம் அலைக்கும் சொல்லிட்டு திரும்பியும் போகும்போது பார்த்துக்கிறேன். ஸலாம் அலைக்கும்ன்றதுக்கு நான் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா சாந்தியும் சமாதானமும் நிலைத்து இருப்பதாக பின்னிடுவேன், ஒன்னுடுவேன். இது ஒரு சாதாரண விஷயம். குடும்பங்களுக்குள்ள போனா கணவன் மனைவிக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு என் கணக்கு சரியாக இருக்குமானால் 2010 அறிவிப்புகளிலே குடும்ப வாழ்க்கையை பற்றிய
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி வாழ்க்கை குழந்தை வளர்ப்பை பற்றி எழுதியிருப்பதை படித்துவிட்டு அறிவித்திருப்பதை படித்துவிட்ட பிறகு இந்த 2 பேரும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அவதூறு பேசிக்கொள்வதை என்னாலே சகித்து கொள்ளவே முடியவில்லை. மீண்டும் 7 வால்யூம்கள் ரஹமத் அறக்கட்டளையிலே வெளிவந்த சைகுல் புகாரியை 7 வருடங்கள் படித்தேன். ஒவ்வொரு வால்யமும் ஒவ்வொரு வருடம் எனக்கு இருக்கிற பிற வேலைகளுக்கு இடையிலே சிகிச்சையெல்லாம் செய்கிற வேலைகள், பேராசிரியர் வேலைக்கு இடையில் படித்தேன். இவ்வளவும் படித்த பிறகுதான் 2010 ஆரம்பித்த என்னுடைய பயணம் 2010 அங்கே ரியாதுக்கு சென்று ப்ரோபகேஷன் சென்டர், அதாவது அந்த அமைச்சகத்தில் மாறுதலை செய்து கொண்டு, அதாவது இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு உடனே ஜெட்டாவுக்கு போய் மெக்காவுக்கு போய் அங்கே நான் உம்ரா செய்துவிட்டு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க அந்த செய்தி. ஏனென்றால் நான் தேர்ந்தெடுத்த அந்த மார்ச் 8ஆம் தேதி அந்த அவர்கள் தான் சொன்னார்கள், சவுதி அரேபியாவில் மினிஸ்ட்ரியில் தான் சொன்னாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, நீங்கள் நாத்திகர் என்று சொன்னீர்கள், இவ்வளவு வருஷம் நாத்திகராக இருந்திருக்கிறீர்கள், உங்களைப் போலவே உலக புகழ் பெற்ற நாத்திகர் ஒருவர் இதே நாளில் மார்ச் 8ஆம் தேதி அவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள், அதே நாளில் நீங்கள் தழுவிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் பத்திரிகைகளெல்லாம் பெரிய செய்தியாக்கவும், அது உலகம் பூரா நான் உம்ரா செய்த விஷயம், எவ்வளோ பேர் செய்கிறாங்க பாவம், என் பேச்சு பெருசாக வந்துருச்சு பிரபலமாக. அது வந்த உடனே நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் மக்காவில் மதமாற்றம் மகனே சென்னை விமான நிலையத்தில் உனக்கு மரபுன்னு போட்டு வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் தான் சகோதரர் மறுபடியும் எனக்கு பாக்கர் போன்ற சகோதரர்கள் விமான நிலையத்திலே வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஒரு 2-3 நாட்களிலேயே இங்கே திருமாவளவனை அழைத்து வந்து இதே இடத்துல இங்கே எனக்கு வாழ்த்து, அதாவது வரவேற்பு தெரிவித்தார் சகோதரர் காஸ்மி. இந்த நினைவுகளை ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இப்பொழுது நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட், சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இஸ்லாம், அந்த பின்னணியில் நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் அதிக பிரசித்தனமாய் நான் சொல்லுவதாய் நீங்கள் கருதாவிட்டால், ஆலிம்ஷாக்கள் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இஸ்லாம் என்பதை நீங்கள் அதிக கவனம் செலுத்தி இருக்க மாட்டீர்கள். இந்த பகுதியில் என்னை சைட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்திருக்கிறீர்கள், அந்த மார்க்கத்தில் இந்த சைக்காலஜி எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பிசிக்ஸ் ஒரு சைபர், பிசிக்ஸ் என்கிற படிப்பு ஒரு சைபர். இறையியல் என்கிற அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் போட்டால்தான் இந்த பிசிக்ஸுக்கு 10 மதிப்பு வரும் இல்லையா? அந்த ஒன்றை எடுத்துவிட்டு இறையியலை எடுத்துவிட்டு சைபர் போட்டு, பக்கத்தில் கெமிஸ்ட்ரி சைபரை போட்டு, பக்கத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபரை போட்டு, பக்கத்தில் நேச்சுரல் சயின்ஸ் போட்டு, ஜியோகிரபி போட்டு, ஹிஸ்டரி போட்டு, இப்பொழுது பாருங்கள் எல்லாம் வெறும் சைபர். இறையியலை எடுத்துவிட்டு அந்த ஒன்றை எடுத்துவிட்டு உங்களுடைய படைப்பை, இறைவன் படைத்த படைப்பை பயன்படுத்துகிற படிப்புகள் இருக்கிறதே, உலகியல் கல்வி துனியா, இந்த படிப்புகள் எல்லாமே சைபர் 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 சைபர். அந்த ஒன்று போட்டால்தான் இந்த சைபருக்கு மதிப்பு வரும். ஒரு சைபருக்கு பக்கத்தில் ஒன்று, ஒரு இறைவன் ஒருவனே என்கிற அந்த இறையியலை போட்டீர்கள் என்றால் 10. 2 சைபருக்கு பக்கத்தில் ஒன்று போட்டால் 100, 3 சைபருக்கு பக்கத்தில் போட்டால் 1000, 4 சைபர் போட்டால் 10,000, 5 சைபருக்கு பக்கத்தில் ஒன்று போட்டால், முன்னாலே அரபி மொழியிலே அரபி வகையிலே எழுத வேண்டும், சைபரெல்லாம் போட்டுவிட்டு ஒன்று போடுங்கள். போட்டால் இந்த சைபருக்கெல்லாம் மதிப்பு வரும். ஒன்றை எடுத்து விட்டீர்கள் என்றால் சைபர் எல்லாம் வெறும் சைபர் தான். நான் 15 சைபர் படித்திருக்கிறேன், நான் 25 சைபரில் புலமை பெற்றிருக்கிறேன். என்ன அர்த்தம்? சைபர் புலமை பெற்றிருக்கிறாய் என்ற அர்த்தம். எனவே அந்த ஒன்று அவசியமாக இருக்கிறது. அந்த ஒன்று என்னவாக இருக்கிறது? நீதியாய் இருக்கிறது. இறையியல் என்கிற ஒன்று என்னவாய் இருக்கிறது? நீதியாய் இருக்கிறது. மனித உறவுகளின் செழுமையாய் இருக்கிறது. ஒழுக்கங்களின் நிலைக்களமாய் இருக்கிறது. இந்த 3ஐயும் நிறைவேற்றி வாழ்கிறவர்களுக்கு சுவனத்தை உறுதி செய்வதாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் தவறுகளை செய்கிறவர்களுக்கு
தெரிந்தே தவறுகளை செய்பவர்களுக்கு, இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு அல்லது இணை வைப்பவர்களுக்கு மனித உடல்களாலும் நெருப்பு கங்குகளாலும் சமைக்கப்பட்டிருக்கிற மறுமையிலே அந்த நெருப்பு கங்குகளாலும் மனித உடல்களாலும் சமைக்கப்பட்டிருக்கிற நரக வாழ்க்கையை தருவதாயிருக்கிறது. இது இந்த இறையியல். இறைவன் என்பவன் ஒருவனே. அப்படி என்றால் உங்களுடைய சிந்தனைகளிலே, சொற்களிலே, செயல்களிலே பாவங்கள் செய்யாமல் உங்களை தடுக்கக்கூடிய, உங்கள் மனத்தில் ஏற்படுகிற ஊசலாட்டங்களை நிமிர்த்தி விடக்கூடிய, கையில சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா ஒரு பேப்பரை கூட எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அவனுக்கு வேற எந்த விஷயமே நினைவு இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு கணித பேராசிரியருக்கு கை சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, A+B² என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. எப்போ கை சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, கை பயங்கரமா சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய், அவர் கணித பேராசிரியர், அவர்கிட்ட A+B² என்ன சார்னு கேட்டுங்க, இன்னும் வரல, எனக்கு என்னடா வந்தது, போடா கை சுழிச்சுக்கிட்டு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுவாரா இல்லையா? அவரே ஜியாகிரபி படித்தவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அண்டார்டிகா இந்த பக்கம் இருக்குதா அந்த பக்கம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க, உங்களை வேற எந்த பக்கமாவது அடிச்சு போட்டுருவார். கை சுளுக்கு இருக்கிறவர் பிசிக்ஸ் படிச்சிருந்தா நீங்க பிசிக்கல் ஃபார்முலா கேட்க முடியாது, கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா கெமிஸ்ட்ரியை பத்தி கேட்க முடியாது. ஆனால் கவனியுங்கள், அந்த சுளுக்கு போய்விட்டால் தான் அவராலே சரியாக அவர் கற்ற கல்வியை பயன்படுத்த முடியும். இப்பொழுது கவனியுங்கள், உதாரணத்திற்கு சொன்னேன், மனச்சுடுக்கு இருக்கிறவர், மனக்குழப்பம் இருக்கிறவர், மனத்தில் ஊசலாட்டம் இருக்கிறவர் வேறு எந்த விஷயத்திற்கு வாழ்க்கையிலே பயன்படுவார்? அவருடைய சிந்தனை சரியாக இருக்குமா? சொற்கள் சரியாக இருக்குமா? செயல்கள் சரியாக இருக்குமா? இப்பொழுது வாருங்கள், இஸ்லாம் தவிர்த்த மார்க்கங்களை பட்டியலிட்டு பார்ப்போம். இறைவனாலே வழங்கப்பட்ட ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு நபிமார்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பி இறைவன் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் வேதங்களை என்ற போதும், அந்த வழிகாட்டுதல்களை அனுப்பி இருக்கிறான் என்ற போதும் அவைகளை கலப்படம் செய்தும் புறக்கணித்தும், அந்த நபிமார்களை அலட்சியப்படுத்தியும், வேதங்களை கலப்படம் செய்தும் திரிபு செய்தும் மாற்றி வழிகேடு நடத்திவிட்ட மக்கள் கூட்டங்களிலே இறைவன் இறுதியாக அராபியர்களிடத்திலே உங்களுக்கு இதுவரை இப்படி ஒரு நபி அனுப்பப்பட்டதில்லை என்று சொல்லுவது போல இறுதி நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைத்து அவர் மூலம் 23 ஆண்டுகளில் கவனியுங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர் வாழ்க்கையில் உண்டாக்கி சும்மா தரல. இந்த வேதம் மனித குலத்திற்கு நல்லுபதேசமே அன்று வேறில்லை. மனித குலம் மொத்தத்திற்கும் வழங்கப்பட்ட இந்த இறுதி வேதம் திருக்குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையிலும் அவருடைய சஹாபாக்கள், அவருடைய மனைவிமார்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி 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 அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், அந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகளாக அவ்வப்போது வழங்கப்பட்டு 23 ஆண்டுகள் வழங்கப்பட்டதுதான் திருக்குரான் என்று சொன்னால், இதற்கு வெளியே இருக்கிற மார்க்கங்களில் கலப்படமான செய்திகள், மனிதர்களின் கலப்பு செய்யப்பட்ட, வழி கெடுக்கப்பட்ட, இறைவன் அளித்த வேதத்தில் மாறு செய்யப்பட்ட சவுல் என்கிறவர் ஈசா நபி அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவரை எதிர்த்து கொண்டிருந்தவர். அவர் இறந்த பிறகு, மரித்த பிறகு, ஈசா நபி அலைஹி வஸல்லம் மரித்த பிறகு சவுல் என்பவர் அதுவரைக்கும் எதிர்த்து கொண்டிருந்தவர் தன்னுடைய பெயரை பவுல் என்று மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு இணையாக இயேசுநாதர், அதாவது ஈசா நபியே ஒரு இறைவன், அவருடைய குமாரர், அவருடைய மகன் என்று புதிய கதையை அவிழ்த்து விட்டாலே, இது போன்ற வழிகேடுகளாலே நிரம்பி வழிகிற மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் மட்டுமே உண்மை நெறியாயிருக்கிறது. எதற்கு உண்மை நெறி? அது பிசிக்ஸுக்கு உண்மை நெறியா, கெமிஸ்ட்ரிக்கு உண்மை நெறியா, எக்கனாமிக்ஸுக்கு உண்மை நெறியா, ஹிஸ்டரிக்கு உண்மை நெறியா, ஜியாகிரபிக்கு உண்மை நெறியா என்று எனக்கு தெரியாது.
மனித மனங்களில் ஏற்படுகிற ஊசலாட்டங்களாலே சிந்தனைகள் கெட்டுப்போய், சொற்கள் கெட்டுப்போய், செயல்கள் கெட்டுப்போய், பாவங்களாலே உலகம் பரிணமித்து போகாமல் அழிந்து போகாமல் இருக்க தடுக்கிற ஆற்றல் உடைய நேர் வழியாயிருப்பது இஸ்லாம் மட்டுமே. இந்த இஸ்லாம் தான் உண்மை நெறியாக இருக்கிறது. இதை இஸ்லாமியர்கள் மட்டுமே உட்கார்ந்து கேட்பதை விட இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களை எப்பொழுது வாய்க்குமோ அப்பொழுது கூப்பிடுங்கள். இதை நாம் நிலைநாட்ட முடியும், இறைவன் நாடினால் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் மற்ற எல்லாவற்றிலும் மனோதத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது குழப்பங்களில் தான் முடிகிறது. நானே ஒரு செங்கல்லை வாங்கி அதற்கு அந்த பட்டையெல்லாம் போட்டு அதை வைத்துவிட்டு எனக்கு மனத்தில் என்ன பதிவு இருக்கிறது? இந்த செங்கல் அந்த சாதாரண களிமண்ணிலிருந்து மனிதனாலே வடிவமைக்கப்பட்டது. நான் காசு கொடுத்து வாங்கி வந்த அந்த செங்கல்லை நானே பட்டை தீட்டி கிணத்து பக்கம் சாத்தி வச்சு அதுக்கு பொரியல் வடை அது இது படையலெல்லாம் போட்டு அந்த கல்லுக்கிட்டேயே வேண்டும் போது என் உள் மனம் ரெண்டு விதமாய் பிரிகிறது. என்னுடைய மூட நம்பிக்கை இது எனக்கு நன்மை செய்யும் என்று நினைக்கிறது. உண்மை நம்பிக்கை இது கல்லு, நீ வாங்கின கல்லு, நீ வச்சிருக்கிற அந்த கல்லு உன்னை காப்பாற்ற போதா? பிளடி நான்சென்ஸ்னு உள் மனதிலேயே என்னை கேள்வி கேட்கும். ஆனால் இஸ்லாத்திலே இருக்கிற இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை, அவன் தேவைகளை அற்றவன் என்பதை நான் உணர்ந்து தேவைகள் அற்றவனிடத்தில் என் தேவைகளை கேட்டால் அதை நிறைவேற்றுவான் என்று என் மனம் ஒப்புக்கொள்ளும். இங்கே மனத்தில் குழப்பம் இல்லை, இந்த மனத்தில் சிதறல் இல்லை, இந்த மனத்தில் சிதைவு இல்லை. நான் நினைத்தது நடந்து போகும். விளங்குதில்லை உங்களுக்கு? துவா என்பது வலிமையான ஒரு போர்க்கருவி, மனிதனிடத்தில் செயல்பாட்டு கருவி. எப்படி என்று கேட்டால், துவா செய்யும்போது இறைவனை கேட்கிறோம், அதில் பல சிக்கல் இருக்கிறது. மார்க்க அறிஞர்களை வைத்துக்கொண்டு பேச எனக்கு பயமாகவும் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை எப்படி நீங்கள் அணுகுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மனோதத்துவ ரீதியாக அணுகுகிறேன் என்ற வகையில் என்னை நீங்கள் தனிமைப்படுத்தி புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்களுடைய அந்த சிலபஸ் எனக்கு தெரியாது. ஆனால் மனோதத்துவ ரீதியாக அணுகி பார்த்தால் துவா கேட்பது என்பது என்ன என்று மனோதத்துவ ரீதியாக சொல்லுகிறேன். என்னால் முடியல, உன்னால் தான் முடியும் என்பது ப்ரீ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் துவா. இறைவா, என்னால் முடியவில்லை, என்னால் இதற்கு தீர்வு காண முடியாது, தயவு செய்து என் பிரச்சனையை தீர்த்து வை. ஈயாக நாபுதுவ ஈயாக நஸ்தகீன், உன்னையே துணை தேடுகிறேன், உன்னிடமே உதவி கேட்கிறேன். என்ன அர்த்தம்? நானும் முயற்சிக்கிறேன், நீயும் பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இவரை கேட்டிருக்கிறேன், அவர் உதவுவாரு, நானும் முயற்சிக்கிறேன், முடிஞ்சா நீயும் கொஞ்சம் பார்த்துக்கேன். இந்த மனநிலைக்கு பெயர் துவா இல்லை என்று நான் கருதுகிறேன். நீங்க தான் சரியா தப்பான்னு சொல்லணும். இப்படிதான் நான் கருதுறேன். இந்த ட்ரிபிள் ஆக்ஷன் வச்சுக்கிறது, 3 in 1 வச்சுக்கிறது எல்லாம் துவாவே கிடையாது. துவா எப்படி இருக்க வேண்டும் உமர் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க. பத்ரு போர் நடக்கும் பொழுது நின்று கொண்டு வேண்டுகிறார், பிரார்த்தனை செய்கிறார், இறைவனிடத்தில் துவா கேட்கிறார். எப்படி என்றால், கண்கள் மழையாக பொழிகின்றன, தாடி நனைய நனைய அழுது துவா கேட்கிறார், கவசம் நனைய நனைய அழுது துவா கேட்கிறார், தரை நனைய நனைய அழுது துவா கேட்கிறார். அதிகமாகவே கேட்டுவிட்டீர்கள் உங்கள் இறைவனிடத்தில், போதும் வாருங்கள் என்று நான் அழைக்கிற வரையிலே துவா கேட்டார். துவான்னா யாரை கேட்க வேண்டும்? இறைவனைத்தான் கேட்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய உண்மை நேரி. மற்ற மதங்களிலே கல்லை கேட்க வேண்டும், செம்பை கேட்க வேண்டும், செய்து வைத்த உருவத்தை கேட்க வேண்டும், இல்லை என்றால் சாமியாரை கேட்க வேண்டும். அவரும் நித்திய ஆனந்த சாமியாராக கூட இருப்பார், அவரை கூட கேட்க வேண்டும். அவர் ஆட சொன்னால் ஆட வேண்டும். இந்த பழைய காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது குழந்தை கையில் பிடிச்சிக்கிட்டே ஆடுறாராமா ஆடுறாராமா ஆடுறாராமானோ, அது இப்படி 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 ஆடும். இப்போ அப்படித்தான் ஆடிக்கிட்டு நேராக இறைவனை அடையிறாங்க. இப்படி ஆடுறதுதான் ஆட்டம்.
கண்கள் மழை பொழிய பொழிய, தாடி நனைய நனைய, கவசம் நனைய நனைய, தரை நனைய நனைய, இறைவா உன்னை தவிர வேறு யாராலும் எங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற ஏகத்துவ பிடிப்போடு இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் உயர்ந்த நெறி. இஸ்லாம் தான் உண்மை நெறி. ஏனென்றால் இங்கே கல்லை கேட்பதில்லை, மண்ணை கேட்பதில்லை, சிற்பத்தை கேட்பதில்லை, வேறு புத்தகங்களை பார்த்து கேட்பதில்லை, அல்லது மனிதர்களை பார்த்து. என்னை போலவே மனிதர்கள் ஒருவரை கடவுள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கடவுள் ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்னார். கடவுள்கிட்ட நான் ஜாக்கிரதையா பேசணும். நான் கேளம்பாக்கத்தில் ஒரு கடவுள் இருந்தார், இப்போ இருக்கிறார். கேளம்பாக்கம் என்ற ஒரு ஊர்ல ஒருத்தர் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க, இவர் கடவுள் அப்படின்னாங்க. நானும் நாஸ்திகர், கடவுள் இல்லைன்னு சொல்றவரை கடவுள்கிட்ட இட்டு போய் விட்டாங்க. டிவி ப்ரோக்ராம்லாம் நடந்தது, அது குமுதம்பத்திரிகைலாம் வந்தது. அந்த கடவுள்கிட்ட நான் பேட்டி காண்றேன். அந்த கடவுள் திடீர்னு என்ன பண்ணாரு, ஒரு நிமிஷங்க இதை போயிட்டு வரேன் அப்படின்னாரு. எங்கெங்க போறீங்கன்னு? டாய்லெட் போயிட்டு வரேன். ஓ, கடவுள் டாய்லெட்டுக்கு போறாரான்னு. இப்படியே கடவுள் டாய்லெட்டுக்கு போறாரான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன அறிவிட்ட தானா பேசுறீங்க அப்படின்னாரு. ஓ, கடவுளுக்கு கோபம் வருகிறதான்னு. இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற என்னாரு. கடவுள் அதிகமாக கோபப்படுகிறார். இது மைக்கில் மக்களுக்கு நான் சொல்றது. கடவுள் டாய்லெட்டுக்கு போறார், கடவுள் கோபப்படுகிறார், கடவுள் அதிகமாக கோபப்படுகிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் வெளிக்கு போகிறார். போய்விட்டு கழுவுவார், கட்டாயமாக கை வைத்து தான் கழுவுவார், கையையும் கழுவி கொண்டு தான் வருவார். இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கோபம் வந்து மைக்கெல்லாம் தூக்கி போட்டு பேட்டியை வேணா ஒன்றும் அப்படின்ட்டார். இப்பொழுது கடவுள் பேட்டி வேண்டாம் என்கிறார். வணக்கம். இது அப்படியே லைவ்ல வந்துருச்சு. அது பெரிய பிரச்சனையாச்சு. அது அப்புறம் அதுக்கான அனுபவம் எனக்கு கிடைச்சதாலும் அப்புறம் பேசிக்கொள்வோம். இதெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கிறவங்க நம்மகிட்ட கொஞ்சம் ரொம்ப தான் பண்ணி பார்க்குறாங்க. நான் அந்த வேஷம் இன்னும் போடலை. அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவனிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் கேட்பது போல் கேட்கக்கூடாது. துவா கேட்கும் பொழுது, இது இறைவனிடத்திலே கேட்கும் பொழுது அவன் தேவைகளே அற்றவன், அதனால் நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். சரி, எதை கேட்கலாம் இறைவனிடத்தில்? இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு உண்டா? என் பொண்டாட்டி கோபமா இருக்கிறான், இதை மாற்றுறதுக்கு இறைவனை கேட்கலாமா? இதை வேறு எந்த மார்க்கத்திலேயாவது சொன்னாலே சிரிச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? வேற எந்த மதத்திலும் என் பொண்டாட்டி கோபமா இருக்கிறா, இதை இறைவன் கிட்ட நான் போய் கேட்டா, துவா கேட்டா அவர் சரி பண்ணிடுவாரான்னு கேட்டோம்னா என்ன விளையாடுறியா? இதுக்காக இருக்கிறான் கடவுள். கடவுள் பெரியவர்ப்பா, அவன் விரும்புறது தான் செய்வான், நீ இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இஸ்லாத்திலே இவர் கோபம், மனைவி கோபமா இருந்தா மட்டும் இல்லைங்க, யார் கோபமா இருந்தாலும் அங்கதான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அபூஜகல் என்ற ஒரு மனிதரும் உமர் என்கிற ஒரு மனிதரும் கையில் வாள் எடுத்துக் கொண்டு, மாவீரர்கள் அவர்கள் வாள்களை எடுத்துக்கொண்டு மக்கா நகர வீதிகளிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்று வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் தெரியும், மக்கா என்ன பெரிய நகரமா, தாம்பரத்தை தாண்டறதுக்கு வழியே இல்லைங்க. ஒரு சின்ன நகரம். அந்த நகரத்துக்குள், அதுவும் அந்த காலத்தில், இப்பொழுது விரிவடைந்த மக்காவே தாம்பரத்தை தாண்டாது. இந்த பக்கம் 800 விட வெளியே போகாது. அவ்வளவு சின்ன ஒரு நகரமாக அன்றைக்கு இருந்திருக்கும். காபா பெரிதாக இருந்திருக்கும், சபா சர்வா மலை இப்பொழுது குடையாகிவிட்டு இருக்கிறது, அப்பொழுது பெரிதாக இருந்திருக்கும், ஜம்ஜம் ஊற்று இருந்திருக்கும். அந்த நகரத்தில் என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு 50 தெரு இருந்தால் பெரிய காரியம். வாள்களை எடுத்துக்கொண்டு மாவீரர்கள் 2 பேர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது இன்றைக்கு அவர்களை வெட்டி விடுவது. யாரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்டி விடுவது என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சீன், இவர்கள் தேடுகிற சீன். சினிமா மாதிரி நினைச்சு பாருங்க. இன்னொரு கேமராவை அந்த பக்கம் வச்சா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மண்டி போட்டு இறைவனிடத்தில துவா கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த 2 பேரில், எந்த 2 பேரில்? வாள் எடுத்துக்கொண்டு மகனை வெட்டாம விடமாட்டேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேரில் ஒருவரையாவது இந்த இஸ்லாத்தில் இணைத்து விட்டாய் என்றால்
இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு எனக்கு எளிதாக இருக்குமே இறைவா, அந்த 2 பேர்ல ஒருத்தரையாவது எனக்கு சேர்த்து விட்டுனேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வெட்டாம விடமாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வருகிற அந்த 2 பேர்ல ஒருவர் உமர் ஒரு தாடிக்காரரை பார்த்து கேட்கிறாரு, எங்கேயா அந்த ஆடு முகமதுன்னு கேட்கிறாரு. எதுக்கு தேடுற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எதுக்கா உங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன வெளியூரா? அவர் தன்னை இறுதி நபின்னு சொல்லிக்கிறாரே, இறைவனின் தூதர் என்று சொல்லிக் கொள்கிறாரே. நாங்கள் இதுவரை வழிபட்டு வந்த 360 தெய்வங்களை, குட்டை தெய்வம், நெட்டை தெய்வம், படுத்த தெய்வம், எழுந்த தெய்வம், உட்கார்ந்த தெய்வம், காலை ஆட்டிக்கொண்டே இருக்கிற தெய்வம், தலைமையில காலை வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம், தொங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம், மங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம், 360 தெய்வங்களை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நான்சென்ஸ், அதெல்லாம் இல்லை. ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லுகிறாராமே. எங்கள் குடும்பங்களுக்குள்ளே அண்ணன் தம்பியை பிரித்து வைக்கிறார், மாமன் மைத்துனனை பிரித்து வைக்கிறார், தாய் தந்தையை பிரித்து வைக்கிறார், கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறார், தந்தை பிள்ளையை பிரித்து வைக்கிறார், குடும்பங்களுக்குள் பிணக்குகளை ஏற்படுத்துகிறார். தன்னை இறுதி நபி, இறைவனாலே நியமிக்கப்பட்ட இறுதி தூதுவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெட்டாம விட மாட்டேங்க. எங்கேயா அவருன்னு கேட்டா, இதையே தான் உங்க தங்கச்சின்னு சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த பெரியவர். என்ன சொன்னார் அந்த பெரியவர்? இதையே தான் உங்க தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு முகமதுவை வெட்டுவாராம்ல, முகமதுவை அப்புறம் வெட்டிக்கலாம் மச்சானாலு, முதல்ல உங்க தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்டாரு. இப்போ உமருக்கு கோபம் எவ்வளவு டிகிரி ஏறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 1000 சென்டிகிரேட்ல இருந்தது, இப்ப 10,000 சென்டிகிரேட்டுக்கு எகிரி இருக்கும். தங்கச்சி வெட்டாம விடுறதுலன்னு கண்டுட்டான். அங்க தங்கச்சி கிட்ட வந்தா அவங்க அப்பதான் வேத வசனங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படி வரும்போதே பார்த்துட்டு அதை மறைத்து வைத்து விட்டார்கள். இவர் வந்து உடனே இப்ப என்ன படிச்சேன் சொல்ல, இப்ப என்ன படிச்ச சொல்லுங்கிற சொல்ல முடியாது. முடியாது அண்ணன் கேட்கிறேன்னு சொல்ல முடியாது. தாரும் ஒண்ணு ரத்தம் ஒழுக ஒழுக. அப்பவும் சொல்றாங்க, நீ என்னை கொன்னாலும் சரி நான் இதை எடுத்து காட்ட மாட்டேன். ஏனென்றால் இது வசனம், வேத வசனம். இது நல்லவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இது ஞானம் உள்ளவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இது நல்வழி காட்டுவதற்காக அருப்படையாக வழங்கப்பட்ட வசனம். இது சலாத்து செய்பவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இது சக்காத்து தருவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இது மறுமையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். சூரா லுக்மான் 31. இந்த வசனங்களை உனக்கெல்லாம் படிச்சு காட்ட முடியாது. நீ சுத்தமா வந்தாதான் படிச்சு காட்டேன். சுத்தமா வர்றதுன்னா அது ஒரு ஆறு ஓடுகிறது பக்கத்துல, போய் குளித்து விட்டு சுத்தமாக வா. சரி குளிச்சுட்டு வர்றேன், ஆனா சொல்லணும் இப்ப என்ன படிச்சங்கிறது சொல்லி காட்டணும். இதோடு குளிச்சுட்டு உடை மாற்றிக்கொண்டு மறுபடியும் ஞாபகமாக வாளை ஏந்தி கொண்டு வருகிறார். இப்ப படிங்கிறாரு. இப்பொழுது வசனம் படிக்கப்படுகிறது. இடியை போல் இதயத்துள் இறங்குகிறது. கண்கள் மழையாக பொழிகின்றன. கைகள் நடுங்க நடுங்க அந்த வாளை ஏந்தி கொண்டு இப்பொழுது கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கிறார்? இதுவரைக்கும் கேட்டது எங்கே ஆனாலும் வெட்டுறேன். இப்ப என்னாச்சு? அவர் எங்கே இருக்கிறார்? வழிகாட்டி கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கிறவங்க அங்கிருந்தே பார்த்துட்டாங்க. வந்துட்டாயா, வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன இவரை பத்தி தெரியுமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும், இறைவனிடத்தில் இறைஞ்சினோம், அதை நிறைவேற்றி விட்டான் இறைவன். இறைவனிடத்தில் இறைஞ்சினோம், நிறைவேற்றி விட்டான் இறைவன் என்று தெரியும். கட்டி தழுவிக்கொண்டார், கலிமா சொன்னார். அவர்தான் வெட்டாமல் விடமாட்டேன் என்று சொன்னவர் தான் பிற்காலத்திலே சொல்லுகிறார், நபிகள் நாயகம் இறந்தபோது அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் வெட்டி விடுவேன். 2வது கலிஃபாவாக வந்தவர். இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இறைவனிடத்தில் துவா கேட்டால் முடிந்தது என்பதை நம்புகிற இஸ்லாமியர்களே, மனைவி கோபித்துக் கொண்டால் நீங்கள் மனைவி இடத்தில் கெஞ்சாதீர்கள், இறைவனிடத்தில் துவா கேளுங்கள். மனோதத்துவம் சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு துவா கேட்கலாம். ஆனால் மனைவி இடத்திலேயே என்னத்துக்கு கோச்சிக்கிறேன்? நான் இன்னைக்குதான் கோச்சிக்கிறேன்னா? உன்னை கட்டணும்னால கோச்சிக்கிட்டாங்க. வந்துட்டியே, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உஸ்மான் ரோட்ல எதை வேணா வாங்கிக்கன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் எதுவும் வேணான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணிட்டேன்? சொன்னா போகணும் வாங்கி கொடுக்காம இட்டு வந்துட்டேன். அன்னைக்கு விலை குறைவாக இருக்கும் போதே நகை வாங்கி தராத நீ, இன்னைக்கு உச்சத்துக்கு பறந்துகிட்டு இருக்குது. 20,000 ரூபாய்க்கு சவரம் போயிட்டு இன்னைக்கு வாங்கி தர போற போமா இருக்காங்க அந்த அப்படின்னு முறுக்கிக்குவாங்க. இந்த கம்பெனியே ஊற்றுடு.
தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் என் மனைவியின் கோபத்தை தீர்த்து அமானிதமாக அவளை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிற நீ அவளை மேலும் மேலும் மகிழ்ச்சியூட்ட எனக்கு அருள் தா என்று இறைஞ்சி பாருங்கள் என்கிறது இஸ்லாம். பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான். நம்ம பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு கவலை, எப்பவுமே அவங்க பிள்ளைங்க போன வருஷம் நல்லா படிப்பாங்க, இந்த வருஷம் மட்டும் நல்லா படிப்பாங்க. நீங்க எந்த தாயை கேட்டு பாருங்க, போன வருஷம் நல்லா தான் படிச்சான். அது போன வருஷம் கேட்டுருந்தீங்கன்னா அதுக்கு 3 வருஷம் நல்லா படிச்சிருப்பான். இப்ப அவன் நல்லாவே படிக்க மாட்டான். எந்த தாய்க்கும் தகவனுக்கும் எல்லா பிள்ளைகளும் போன வருஷம் நல்லா படிக்கும், இந்த வருஷம் தான் நல்லா படிச்சுக்க மாட்டான். ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு பிடிக்கல, அல்லது பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான். எவ்வளவு கெஞ்சினாலும் படிக்க மாட்டேங்கிறான். அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்குறான். எதை வாங்கி தந்தாலும் படிக்க மாட்டேங்கிறான். பொருள்களை தூக்கி போட்டு உடைக்கிறான். தாயையே கையை தூக்கி அடிக்க வர்றான். கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறான். இப்போ என்ன பண்ணுறது? இவனை டியூஷனுக்கு வேற அனுப்புறது. டியூஷன் வாத்தியார் மறுநாளே கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் என்னையும் தான் அடிக்கிறான். அவனை எப்படித்தான் திருத்துறது? அடிச்சா திருத்திட முடியுமா? நம்ம நிறைய பேர் அப்படித்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஆக்சுவலாக என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆங்ஸைட்டி டிசார்டர் என்கிற மனச்சிதைவு அந்த பிள்ளைக்கு வந்து விட்டது. அதை எங்கிருந்து கற்றுக்கொண்டது மனச்சிதைவை? உங்கள் கணவன் அதாவது அந்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் ஒருவரை ஒருவர் கீழ்த்தரமாய் பேசி சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த குழந்தையின் 3 வயதிலிருந்து 7 வயது வரை. அதனால் தான் அது 11 வயதிலிருந்து 14 வயது வரை ஆங்ஸைட்டி டிசார்டர் என்கிற மனச்சிதைவுக்கு ஆளாகிவிட்டது. இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவது? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்ட தீமைகளை இறைவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் இறைவா, என் பிள்ளைக்கு இந்த தொல்லையிலே இருந்து விடுதலை தா என்று மனம் கசிந்து உருகி கேட்டு பாருங்கள், நிச்சயம் அது நடைபெறும். எப்படி நடைபெறும் என்று சைக்கலாஜிக்கல் விளக்கம் சொல்லுகிறேன், கேளுங்கள். நீங்கள் காரணத்தை கண்டுபிடித்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று நீங்கள் உணரும் பொழுதே உங்கள் கண்களின் வழியே அந்த குழந்தை படித்துவிடும், நீங்கள் திரிந்து விட்டீர்கள் என்று. அதனுடைய வெளிமனத்துக்கு புரியவில்லை என்றாலும் உள்மனத்துக்கு புரிந்துவிடும். இறைவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு துவா கேட்ட பிறகு அதே தவறை திரும்பி நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள், குழந்தை சரியாகிவிடும். இதுதான் இது சைக்காலஜி. எனவே இறைவனிடத்தில் துவா கேட்பதன் மூலம் இவ்வளவு பெரிய சிறப்புகளை எய்தலாம் என்றால் இந்த மார்க்கம் எவ்வளவு சிறப்பாக மனத்தின் ஊசலாட்டத்தை நீக்குவதற்கான வழிகளை காட்டுகிறது. இஸ்லாம் என்று ஒரு வட்டம் போடுங்கள், ஒரு வட்டம். இஸ்லாத்துக்கு வெளியே ஒரு வட்டம் போடுங்கள். உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் இந்த வட்டங்களுக்குள் போடுங்கள், ஒரு வட்டத்துக்குள்ளே போடுங்கள். இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற இணை வைப்பாளர்களை, காபிர்களை, அவர்கள் தௌராத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்களாக, இஸ்லாமியை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும், அல்லது இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஜைன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இன்னும் உலகத்தில் உள்ள ஜொராஸ்ட்ரிய, பஹாய், சீக், ஜெயின் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் ஒரு வட்டத்தில் போடுங்கள். இஸ்லாம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இஸ்லாமியர்களை எல்லாம் போட்டு விடுங்கள். இப்பொழுது கூர்மையாய் பாருங்கள், இஸ்லாம் என்கிற வட்டத்துக்குள் இருப்பவர்கள் மனிதர்களாலே ஏற்படுத்தப்பட்ட நீதியை பின்பற்றுகிறவர்களா, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதியை பின்பற்றுகிறவர்களா? நடைமுறையில் வேறு மாதிரி இருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது? மனிதனின் நீதி எதுவாக இருந்தாலும் மண்ணாங்கட்டி. இறைவனின் நீதி திருக்குரானிலும் ஷரியத்திலும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த நீதி தான் நீதி. அதற்கு வெளியே இருப்பதெல்லாம் அநீதி. இதை எத்தனை இஸ்லாமியர்கள் அறிந்திருக்கிறோம் என்பதே கேள்வி, புரிந்திருக்கிறோம் என்பது கேள்வி. உணர்ந்திருக்கிறோமா என்றால் அது இல்லைன்னே சொல்கிறதா? பின்பற்றுவதற்கு சூழல் இருக்கிறதா என்றால்
இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியுமானால், இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டிலே சிறுபான்மையா பெரும்பான்மையா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவீர்கள் சிறுபான்மை என்று. சிறுபான்மையானதற்கு காரணம் நீங்கள் தான், இஸ்லாமியர்கள் தான். உண்மை மார்க்கம் இது, உண்மை நெறி இது, இறைவன் ஒருவனே என்பதை வெளியே சொல்லுவதற்கே கூச்சப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை இந்த பழி நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இது உலக மக்களுக்கான நல்லுபதேசம் என்றால் என் அண்டை வீட்டுக்கார முதலியாருக்கோ செட்டியாருக்கோ நாயுடுக்கோ நாயக்கருக்கோ சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறதா இல்லையா? அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ உண்ணக்கூடாது என்பதை மட்டும் பிரேம் போட்டு வச்சிருக்கிறோமே வீட்டில். அண்டை வீட்டுக்காரன் காபீராக இருக்கும் பொழுது நீ மட்டும் முஸ்லீமாக இருந்து என்ன பயன் என்பதை நம்ம எழுதி வைக்க வேணாமா? அண்டை வீட்டுக்காரரை எப்படி நாம் காபீராக நரகத்துக்கு போக அனுமதிக்கலாம்? அவர் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் அல்லவா? அவர் என்னுடைய சகோதரர் அல்லவா? அவர் இந்த உலகத்தின் பிரஜை அல்லவா? உலக மக்கள் எல்லோருக்குமான நல்லுபதேசமாக இறங்கி இருக்கிற திருக்குரானையும் அதிசயம், இறங்கி இருக்கிற திருக்குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாக்குகளான அதிசயம் அவர்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நான் சொன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு இவர் நினைச்சுக்க போறாருன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இவர் நினைச்சுக்கிறார். என்னையா நினைச்சுக்குவாரு? ஆபாச விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கூச்சம் இல்லாம அநியாயமான சினிமாக்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆபாசமான விஷயங்கள் டிவியில காட்டினா அதை பத்தி எல்லாம் விலாவரியா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்தேன். முழு பக்கத்துக்கு அரை நிர்வாணமாக ஒரு பெண்ணின் படத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா பேத்தி கிட்ட வந்தது 2.5 வயசு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு போச்சு. அவ்வளவு கேவலமா அந்த படம் இருந்தது. அந்த குழந்தைக்கே புரிகிற அளவு, நான் வேடிக்கைக்கு சொல்லலை. ஆனால் அந்த லட்சக்கணக்கான பத்திரிகையில் இந்த படம் போட்டானே, அதில் என்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு சினிமா எடுக்கிறாங்களாம், அதில் ஒரு நடிகையாக இந்த நடிகை நடிக்கிறாங்களாம், இந்த நடிகை அந்த நடிகையாக குளியல் காட்சியில் நடிக்க வேண்டுமாம். குளியல் காட்சி இல்லை என்றால் அந்த நடிகையின் படத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அவனை எழுதிட்டு குளியல் காட்சிக்காக புதிய தண்ணீரை நிரப்பினார்களாம். அந்த தண்ணீரில் என்னமோ பிரச்சனையாகிவிட்டதாம். அதனால் அந்த நடிகைக்கு உடம்பெல்லாம் சொறி தேமல் வந்துவிட்டது. படை அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சுக்கலன்னாலும் என்னங்க இந்த அரிய செய்தியை போடுகிறானே, இதற்கு என்ன நோக்கம்? பார்க்கத்தகாததை பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் விதிக்கிறது. பார்க்கத்தகாததை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை இந்த உயரிய மார்க்கத்தினால் ஈர்ப்பதற்கு அவசியம் இருக்கிறதா இல்லையா? இதே பத்திரிகை சவுதி அரேபியாவுக்கு போகும்போது இந்த பத்திரிகை முழுக்க கருப்பு பூசி விடுறான். இந்த பத்திரிகையில செய்தியை விட்டுருவான், இந்த படம் முழுக்க கருப்பு பூசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கத்தகாதது என்று இஸ்லாம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த பார்க்கத்தகாததை பார்ப்பதனால் மனம் சிதைந்து கொண்டிருக்கிறது, சிதறிக்கொண்டிருக்கிறது என்னை சுற்றி இருக்கிற உலக மக்களுக்கு. இதை எப்படி நான் பொறுத்துக் கொள்வது? ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? பார்க்கத்தகாததை பார்க்கக்கூடாது என்கிறது இறைவனின் நீதி. திருநாவுக்கரசு என்கிற ஒரு மாணவனை மெடிக்கல் காலேஜில், மருத்துவக் கல்லூரியில் டேவிட் என்கிற இன்னொரு மாணவன் அறுத்து கொலை செய்து விட்டார். உடம்பையே வேற கொலை செய்யப்பட்ட அந்த மௌத்தான பிறகு கூட அந்த பாடியை வேற அறுத்து துண்டாக்கிட்டார். இது வழக்கு வந்தது. அந்த வழக்கில் கடலூரில் இந்த நாட்டு சட்டப்படி, நீதிப்படி, இந்த நாட்டு சட்டப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டது. என்ன தீர்ப்பு? 2 இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆமாம், இது கொலைதான், அநியாயமான, அக்கிரமமான, வன்மமான, வக்கிரமான கொலை. இது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இவர் தான் கொலை செய்திருக்கிறார், இவருக்கு தண்டனை விதிக்கிறேன், இரட்டை ஆயுள் தண்டனை என்று விதிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்தது. இதே நாட்டு சட்டப்படி விசாரித்தார் நீதிபதி. ஒரு சில ஆண்டுகள் ஆன பிறகு தீர்ப்பு சொன்னார், இது குற்றமே செய்யப்படவில்லை, எனவே விடுதலை செய்து விடுங்கள், இரட்டை ஆயுள் தண்டனை கேன்சல். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். விடுதலையானவர் வேற எங்கேயோ போயிட்டாரு.
10 ஆண்டுகள் வழக்கு நடந்து மறுபடியும் இதே நாட்டு சட்டப்படி இரட்டை ஆயுள் தண்டனை மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அப்பீலுக்கு போறாங்க. என்ன நடக்கும்னு தெரியாது. மனிதனின் சட்டம் இப்படித்தான். மனிதனின் சட்டம் என்றால் கடலூரில் இரட்டை ஆயுள் தருவார்கள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்து விடுவார்கள், உச்ச நீதிமன்றத்தில் இரட்டை ஆயுள் தருவார்கள், மறுபடியும் அப்பீலில் என்ன செய்வார்களோ தெரியாது. இது மனிதனின் சட்டம். ஆனால் இறைவனுடைய சட்டம் எப்படி? குறைஷி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டார், இறைவனின் சட்டப்படி அவரை தண்டிக்க வேண்டும் என்று தாவா வருகிறது. யாரிடத்திலே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்திருக்கிற மிகப்பெரிய குடும்பத்தை கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த பெண்மணி தவறுதலாக செய்துவிட்ட இந்த தவறுக்காக பெரிய தண்டனை, கையை வெட்டி விடுவது என்கிற தண்டனை தந்தால் அது இறைவனின் சட்டமாக இருக்கலாம், இறைவனின் நீதியாக இருக்கலாம். ஆனால் இந்த குறைஷி குடும்பங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் வரும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிதறி போவார்கள் என்கிற பிரச்சனை வரும் பொழுது உசாமா பின் சையத் என்கிற நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி ஓரளவிற்கு சமாதானமாக பேச முடியும், அந்த அளவிற்கு உரிமை உள்ளவர். அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போய் பேசுகிறார். இந்த பெண்மணி குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்த நேரம் இது. நாம் ஏதாவது இந்த மாதிரி அவர்கள் திருடிவிட்டார்கள் என்று தெரிந்தும் கூட இறை சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்களே, ஆனால் இது பெரிய பாரிய விளைவுகளை இஸ்லாத்துக்கு ஏற்படுத்தும் என்று கருதுகிறேன். எனவே நீங்கள் கொஞ்சம் அதில் சலுகை காட்ட வேண்டும் என்று கேட்டபோது, இறைவனுக்கு மாறு செய்ய நினைக்கிறீர்களா உசாமா? இறைவனுக்கு மாறு செய்ய நினைக்கிறீர்களா? இல்லை, இறைவனுக்கு நாம் மாறு செய்ய முடியாது. தவறு செய்து விட்டார் என்று தெரிந்து போய்விட்டது. அவருக்கு தண்டனை இதுதான் என்று முடிவாகிவிட்டது என்றால் அவர் யாராக இருந்தாலும் இந்த முடிவிலே இருந்து நான் பின்வாங்க முடியாது. திருடியவர் பாத்திமா, என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் கையை வெட்டித்தான் தீர்வேன் என்று தீர்ப்பு வழங்குகிறார் இறை சட்டம். இது உலகத்தை காக்குமா காக்காதா? அபுதாபியிலே 2000 ஆண்டிலே நான் அனுபவித்த ஒரு செய்தியை இங்கே பகிர்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்னுடைய விமானம், கென்யாவுக்கு போகிற விமானம் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது, அதாவது ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. மறுநாளைக்கு தான் சொல்லிட்டாங்க. அங்கே அப்படியே கிடந்தேன். அந்த பெட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. எங்கேயாவது வைக்கணுமேன்னு க்ளோக் ரூம்னு சொல்லுவாங்க பாருங்க, பதிவாரை அங்கே பத்திரப்படுத்துறதுக்கு அபுதாபி ஏர்போர்ட்டில் போய் கேட்குறேன், எங்கே வைக்கிறது இது அப்படின்னு. அதான் அங்கே தான் வச்சுட்டு போயேன் அப்படின்னா அந்த ஆள், அந்த ஆஃபீஸர் இப்படி வச்சுட்டு போகிறதா? இதில் என்னென்னமோ வச்சுருக்கிறேன், நான் பணம்லாம் வச்சுருக்கிறேன், பொருளெல்லாம் வச்சுருக்கிறேன், தங்கம்லாம் வாங்கியிருக்கேன் துபாய் ஏர்போர்ட்டில். அதெல்லாம் முடியாது, இப்படி வச்சுட்டு போக முடியாதுன்னு சொன்னால் வச்சுட்டு போப்பா ஒன்றும் ஆகாதுன்னு. ஏன்னா எனக்கு நம்பிக்கையே வரல. அது எப்படி போட்டி படிக்காமல் நடுத்தூரில் வச்சுட்டு போகிறது? எங்கே? அபுதாபி ஏர்போர்ட்டில் வச்சுட்டு போங்க, ஒன்றும் ஆகாது. நான் திரும்பி ரொம்ப பொலைட்டாக போய் கேட்டேன், ஹவு இஸ் இட் சார், ஐ ஹேவ் சம் வேல்யூபிள்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அப்படின்னு. நான் திரும்பி வந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் சொன்னார், ஏன் பயப்படுறீங்க, இதை யாரையும் எடுக்க முடியாது, அதை அந்த போர்டை பாருங்க, அங்கே படம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க, யாராவது திருடுனா கையில் வச்சுக்கிற மாதிரி படம் வச்சு ஜமம் எடுப்பான், நீ போயான்னு. கரெக்ட். 7 மணி நேரம் சுற்றிட்டு வந்து பார்க்குறேன், இந்த இடத்துல போட்ட இடத்துலேயே இருந்தது. இதுதான் இஸ்லாமிய சட்டம், இதுதான் இறைவனின் சட்டம். ஆக நீதி என்றால் இறைவனின் நீதியை பின்பற்றுகிற இஸ்லாம் உயர்ந்த நெறி இல்லையா? மனித உறவுகளை செழுமைப்படுத்துவது, கணவனாக அதாவது ஆணாக ஆதம் அலைஹி வஸல்லத்தை உண்டாக்கிவிட்ட இறைவன், மண்ணின் சாரத்திலே இருந்து உண்டாக்கிய இறைவன், இன்னொரு துளி மண்ணு கேட்டா கிடைக்காமையா போயிருக்கும்? அவ்வாவை இன்னொரு மண்ணை எடுத்து ஊதி உண்டாக்கி இருக்கலாம் தானே. ஆனால் இறைவன் அப்படி செய்யாததற்கு என்ன காரணம்? ஆதம் அலைஹி வஸல்லத்தின் விலாயெலும்பை எடுத்து அதிலே இருந்து அவ்வாவை உருவாக்கினான். இதில் என்ன செய்தியை இறைவன் மனித குலத்திற்கு தருகிறான் என்றால், பெண்ணே நீ யார் தெரியுமா? பெரியார்தாசன் பாஷையில் சொல்றதுன்னா, நீ ஆதம் அலைஹி வஸல்லத்துடைய ஸ்பேர் பார்ட்ஸ். உன்னை பிரித்து போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பேர் பார்ட் எடுத்து உன்னை உருவாக்கி இருக்கிறேன். இந்த ஸ்பேர் பார்ட்ஸில் உருவான நீ அவனுடைய பகுதியாக இருப்பதனால் அவனுக்கு மகிழ்ச்சி தருபவளாக இருக்க வேண்டும்.
அவனுக்கு நீ பணிந்தவளாய் இருக்க வேண்டும், அவனுக்கு நீ உதவுவளாய் இருக்க வேண்டும், அவன் கௌரவத்துக்கு இழுக்கு தேடாதவளாய் இருக்க வேண்டும், அவன் பராமரிப்பிலே நீ இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லையா? அவனுடைய பகுதி. அவனுக்கு என்ன செய்தி, ஆணுக்கு என்ன செய்தி என்றால், உன் விழா எலும்பிலே இருந்து உண்டாக்கியிருக்கிறேன், உன் ஸ்பேர் பார்ட்ஸை கழட்டி வெளியே வச்சிருக்கிறேன், நீ எவ்வளவு கவனமாய் உன் உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவு கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய அமானிதமான நான் தந்திருக்கிற இந்த பெண்ணை என்ற அர்த்தம். இப்படித்தான் மனித குலம் வந்து கொண்டு இருந்தது, பல்கி பெருகி இரட்டை இரட்டையாய். ஆனால் ஆண்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடிவிட்டது. இடையிலே ஆண்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமான போது அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன இருந்தாலும் பெண் என்னிடமிருந்து வந்து வந்தாங்க, நீ அடிமை என்று சொன்னபோது, அப்பொழுதுதான் இறைவன் உலகமெல்லாம் புகழ் பெற்றிருக்கிற ஈசா நபி அலைஹிவஸல்லத்தை படைக்கும் பொழுது ஆணின் உதவியே இல்லாமல், ஆணின் துணை இல்லாமல் மரியம் அலைஹிவஸல்லத்தின் இடத்திலே இருந்து டைரக்டாகவே உண்டாக்கி காட்டுகிறான். இது மிகப்பெரிய எச்சரிக்கை ஆண் வர்க்கத்துக்கு. உன் துணை இல்லாமலேயே படைப்பை உண்டாக்கிவிட முடியும், ஜாக்கிரதை கபர்தா என்று சொன்னான். அதற்கு பிறகு ஜோடி ஜோடியாய் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள். ஆக மனித உறவுகளை செழுமைப்படுத்துவது இறையியலாக இருக்கிறது. ஒழுக்கம் என்றால் எல்லா மதங்களும் ஒழுக்கத்தை போதிக்கின்றன. திருக்குறள் போதிக்காத ஒழுக்கமா? மது அருந்தாதே, விபச்சாரம் செய்யாதே, சூதாடாதே, எல்லாவற்றுக்கும் தடை விதிக்கிறது திருக்குறள். ஆனால் திருக்குறானுக்கும் திருக்குறளுக்கும் இந்த இடத்தில் என்ன வேறுபாடு என்றால், திருக்குறள் இதையே தான் சொல்லுகிறது, மது அருந்தாதே, துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், நஞ்சுண்பவர் மணி கண்ணுண்பவர். மது அருந்து விட்டு ஒருவன் படுத்து தூங்குகிறான் என்றால் அவன் செத்தவனுக்கு சமம். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், நஞ்சுண்பவர் நனி கண்ணுண்பவர். நஞ்சு விஷத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். ஆனால் இதை விலாவரியாக பாடம் நடத்துகிற வாத்தியார் தான் சில சமயங்களில் 7 மணிக்கெல்லாம் டாஸ்மாக்கு போறார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, நஞ்சுண்பவர் நனி கல்லுண்பவர்னு சொல்லி கொடுத்துட்டு போறார். என்ன காரணம்? அவருக்கு நல்லா தெரியும், சிலையாக திருவள்ளுவர் 133 அடி சிலையாய் கன்னியாகுமரியில் இருக்கிறவர் லெப்ட் ரைட் போட்டு வந்து நமக்கு இன்னும் தண்டனை கொடுக்க போவதில்லை. தண்ணி அடிச்சா அவர் என்ன பண்ணுவார் திருவள்ளுவர்? திருவள்ளுவர் சிலை கீழே தான் நின்று அடிச்சு பாரு, என்ன செஞ்சுருவார் அவரு? அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இஸ்லாம் மார்க்கத்தில் மகனே, இஸ்லாத்து வட்டத்திற்கு வெளியே இருப்பவன் மது அருந்துகிறான், இஸ்லாத்துக்குள் மது அருந்த முடியாது, கூடாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிற சகோதரர்கள் நம்மை கேட்பார்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு பாய் தண்ணி அடிக்கிறாரு, இஸ்மாயில் ஒருத்தர் எப்பதான் தண்ணி அடிக்கிறாருன்னா இஸ்மாயில் முஸ்லீம்னு உனக்கு யார் சொன்னது? தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது தான் இஸ்லாம். அதை இறைவன் மன்னிக்கவே மாட்டான், தடை செய்யப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் சிறிது நன்மை இருக்கிறது, சிறிது தீமை நன்மை இருக்கிறது, பெரிதும் தீமை இருக்கிறது என்று சொன்ன இறைவன் முழுமையாக மதுவை தடை செய்துவிட்ட பின்னால் ஆறாக பெருகியது மதினா நகர வீதிகளிலே, எல்லாவற்றையும் உடைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இஸ்லாமியர் மது அருந்துவதில்லை, மது அருந்துகிறவன் இஸ்லாமியன் இல்லை. எங்க ஊர்ல ஒருத்தர் மது அருந்துறாரு அப்படின்னா அவரு இஸ்லாமியர்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இல்லைங்க, பேர் இஸ்லாமியர்னு வச்சுக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறாரு, தொப்பி வச்சுக்கிறாரு. தாடி தொப்பி வச்சுக்கிறவன் தான் இஸ்லாமியன் இல்லை. எவன் இறை சட்டங்களை அறிந்திருக்கிறானோ, புரிந்திருக்கிறானோ, உணர்ந்திருக்கிறானோ, ஏற்று நடக்கிறானோ அவன் மட்டும்தான் முஸ்லீம். இதுல நமக்கு தெளிவு வேண்டும். அளந்து தாடி வச்சுக்கிட்டு எண்ணெய் பூசி வச்சுக்கிட்டு இருந்தா அவரு தான் முஸ்லீமு. தாடி ஒரு சுண்ணத்து தான், ஆனா தாடி தான் சுண்ணத்து. வட்டிக்கு கடன் கொடுக்குறாரு கூட அந்த ஒரு பாய், வட்டிக்கு கடன் கொடுக்குறாரு, அதுவும் சாதாரண வட்டி இல்லை, மீட்டர் வட்டி. வட்டி பணம் வரலன்னா மிதிக்கிறாரு, அவன் கொண்டாடி கூட கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு நல்லவராக இருக்கிறாரு. கேட்டா முஸ்லீமா? நான் 10 ரூபா கொடுத்தேன், அவர் முஸ்லீமே கிடையாதுன்னுட்டு இப்போ என்ன சாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் தயாராக தான் இருக்கிறேன், எந்த விளைவுக்கும் எந்த விலை கொடுக்கவும் நான் தயாராக தான் இருக்கிறேன். வெளியேறவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு இவன் தான் மாட்டேன். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால சொல்லுகிறேன். யார் வட்டிக்கு வாங்குகிறானோ, வட்டிக்கு கொடுக்கிறானோ அவன் முஸ்லீம் அல்ல. எவன் அவதூறு பேசுகிறானோ, எவன் ஒருவனை துருவி ஆராய்கிறானோ, அவன் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் அவன் முஸ்லீம் இல்லை.
எவன் மூமினிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் இம்மையிலும் உனக்கு தண்டனை தருகிறான் இறைவன், மறுமையிலேயும் உனக்கு அவன் நரகத்தை தர இருக்கிறான் என்ற அச்சம் இருப்பதனால்தான் இங்கே இஸ்லாத்து வட்டத்திற்குள்ளே ஒழுக்கம் அதிகமாக இருக்கிறது. சூதாட்டம் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சூதாட்டம், அதாவது அந்த சீட்டு நடத்துறவரு முஸ்லீமா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. பத்துவா கொடுங்க, அவர் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? யாராக இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய வீராதி வீரன் வீரபத்ரன் பேரனாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியன் கிடையாது. நிச்சயமாக அவனை இஸ்லாமியன்னு நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் நன்கொடை வாங்குற இஸ்லாமியன் அவனும் இஸ்லாமியன் கிடையாது. உண்மைதானே நான் சொல்றது? இதெல்லாம் சொல்றதுனால தான் அவங்க பெரிய பொல்லா போகுது. புரியுதா உங்களுக்கு? இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் சரியாத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். தவறு செய்கிறவர்களுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. திருக்குறளையும் ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் விபச்சாரத்துக்கு அங்கே தண்டனை எதுவும் சொல்லப்படவில்லை. இங்கே தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தை நிலைநாட்டவில்லை என்றால் தண்டனை. பார்க்காமே சொல்றேன். ஒழுக்கம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் தண்டனை நிச்சயம் இருக்கிறது. இதுதான் மார்க்கம். இந்த இஸ்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது. இஸ்லாமிய வட்டத்திற்கு வெளியே இருக்கும் மனித குலத்திற்கும் சேர்த்து திருக்குரானும் நீதிகளை சொல்லுகிறது. திருக்குரான் நீதிகளை சொல்லுகிறது. திருக்குரான் வழிகாட்டுதல் செய்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை செயல்படுத்தி காட்டியவைதான் ஹதீசுகளாக விளங்குகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது. அறிந்து கொள்ளுவோம் இஸ்லாத்தை, புரிந்து கொள்ளுவோம் இஸ்லாத்தை, உணர்ந்து கொள்ளுவோம் இஸ்லாத்தை. அதுதான் உண்மை நெறி என்று பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் டாக்டர் எஸ். அப்துல்லா அவர்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவர்களிடத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மேல் நடைபெறும். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். மிகவும் அவசரமாக கேளுங்கள், ஏனென்றால் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும். நான் இஸ்லாமியனானது உங்களுக்கு தெரியும். என் துணைவியார், என் பொறுப்பில் இருக்கிற குழந்தைகள் பேத்திகள் ஆயிட்டார்கள். என் மகன்கள் 2 பேரும் இப்பொழுதுதான் திருக்குரானையும் ஹதீஸ்களையும் படிக்கச் சொல்லி இருக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிறார்கள். துஆ செய்யுங்கள், ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். பௌத்தத்தில் இருந்தேன் 10 ஆண்டுகள். 1990 2000 வரை இலங்கைக்கே போய் படிச்சு பௌத்தனானேன். அதாவது அவங்க பேசின விஷயத்துல இருந்தோ அல்லது மார்க்க சம்பந்தமாக கேட்டுக்கங்க. அவங்க பர்சனல் லைஃப் தனியா கேட்டுங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பர்சனல் லைஃப் வந்து தனியா கேட்டுங்க. அவங்க பேசின விஷயம் தான் கேளுங்க. இல்லையா, தப்பே இல்லை. நான் சொன்ன விளக்கம் வந்து சேர்ந்துருச்சுங்களா? நானும் என் மனைவியும் என் பொறுப்பில் இருக்கிற பேர குழந்தைகளும் இஸ்லாமியர்கள். இவங்க என்னுடைய மகன்கள் 2 பேரும் மருமகளும் படித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி படித்து வந்தனோ அதே மாதிரி அவங்க வரணும்னு நான் விரும்புகிறேன். அவங்க டாக்டர், என்ஜினியர் அப்படி இருக்கிறவங்க அப்படி வருவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், துஆ செய்யுங்க, ஹிதாயத்து கொடுத்து அடுத்த ரம்ஜான்ல இந்த கேள்வியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக வேறு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள்? இறைவன் இருக்கிறான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வானத்தை பார்க்கவில்லையா? மலைகளை பார்க்கவில்லையா? அருவிகளை பார்க்கவில்லையா? படைப்பின் ரகசியம் உங்களுக்கு புரியவில்லையா என்று இறைவன் கேட்கிறான் இல்லையா? அதுக்கு முன்னாலேயும் தான் நான் வானத்தை பார்த்தேன். வானமே எல்லை என்ற படத்தையும் பார்த்தேன். வானமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன்.
ஆனால் வானத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது, அதாவது 2000 ஆண்டுக்கு பின்னே திருக்குரானை படித்த பிறகு பார்த்தபோது வானத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதை எந்த தூணில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரியாத வரையிலே அந்த தூண் இறைவன் என்று புரிந்து கொண்டேன். அருவிகள் கொட்டும் பொழுதெல்லாம் எப்படி அது ஒரு ஒழுங்குமுறையாய் கொட்டுகின்றது என்று நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இதை இறைவன் செய்கிறான் என்று புரிந்து கொண்டேன். இது திருக்குரான் படித்த பிறகு. அதுதான் முதல்லையே சொன்னேன், மகாதா கவுலுல் பஷர், இறைவனின் வார்த்தைகள். இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். இறைவன் இல்லை என்றால் அவனுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் எனக்கு லாபம் அதிகம் என்பதனால் இறைவனை புரிந்து கொண்டேன். போதும் இல்லையா? இந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டீங்களே. பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரர்கள் நன்கு அன்பாக உபசரிப்பவர்களாக இருக்கிறார்கள். அது முன்னும் பின்னும் அப்படியே இருக்கிறது, தொடர்கிறது. எனக்கு நீண்ட காலமாக இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. நல்ல உபசரிப்பு உடையவர்களாய் அன்பு காட்டி பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது அப்படியே தொடர்கிறது. ஆனால் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன் எனக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு கோபம் இருந்தது. அது என்ன, இவர்களுடைய மார்க்கம் அப்படி பெரிய சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியமே யார் வேணா அவங்க பார்க்கலான்னு போட்டு வச்சிருக்கிறான். இவங்க என்ன இவ்வளோ ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் பல பேர் கேட்டிருக்கிறேன், மஸ்ஜிதுக்கு 12:30 மணிக்கு ஓடுறீங்களே வெள்ளிக்கிழமை மத்தியானம், அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, தொழுகை பண்ணுவோம். தொழுகை என்னையா? தொழுகைன்னா தொழுகுதான், விட்டுமா இப்படிதான் சொன்னாங்களே தவிர தொழுகைன்னா என்னன்னு சொல்லலை. இந்த கேள்வியை பயன்படுத்தி கொண்டு ஒரு நிமிஷம் சொல்லலாமா? இதை பயன்படுத்தி கொண்டு சொல்றேன். லண்டன் வழியாக அமெரிக்காவில் இருந்து நான் வேலை செய்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் இருந்து லண்டன் வழியாக பயணப்பட்டு வருகிறேன். லண்டனில் ஒரு நண்பர் ஏறுகிறார். அவரும் லண்டனில் பேராசிரியராக இருக்கிறார், லண்டன் யூனிவர்சிட்டியில். வேடிக்கை என்னன்னா, ஒரு இஸ்லாமிய நண்பர். அது வரைக்கும் எனக்கு பழக்கமான நண்பர் தான். நான் இஸ்லாத்துக்கு வந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு முதல்ல சம்பிரதாயமாக என்னை ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே அவர் ஏறின உடனே விமானத்தில் பார்த்ததுமே நான் விமானத்திலே உட்காந்துருந்தேன். அவர் பாராட்டினார், ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னார். அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஃப்ராங்க்ஃபர்ட்டை தாண்டுறோம். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, என்ன ஒரு கேள்வி கேட்டார். விஞ்ஞானமெல்லாம் படிச்சிருக்கிற, சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிற நீங்கள் உண்மையிலேயே நம்புறீங்களா இஸ்லாத்துன்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாங்கி போட்டு, இஸ்லாத்தை யாரும் சொல்லியெல்லாம் நான் வரலைங்க, நானாக படித்து உணர்ந்து வந்திருக்கேன், அது எப்படி நம்பாமல் வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது, விஞ்ஞானம் படித்த நீங்கள் உங்களை இப்போ புதைச்சிட போகிறாங்க, மண்ணில் இறந்த பிறகு மண்ணறையில் புதைச்சிட போகிறாங்க, மண்ணோட மண்ணா நீங்கள் மக்கி போயிடுவீங்க, இதை நம்புறீங்களான்னு கேட்டார். ஆமாம், நிச்சயமாக நம்புகிறேன், மண்ணோட மண்ணா நான் மக்கித்தான் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு மறுமை தீர்ப்பு நாளில் இறைவன் உன்னை எழுப்பி நிற்க வைப்பான்னு நம்புறியான்னு கேட்டார். அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான். இந்த கேள்விக்கு பதிலாக நான் சிந்திச்சு வைக்கல. உடனே அவர்கிட்ட பேசுறதை விட்டுட்டு, எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டேன் கொஸ்டினை. இறைவா, எனக்கு இதுக்கு பதில் தெரியல, நீ தான் சொல்லணும். அதுவும் அவரும் இஸ்லாமியர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரீடைரக்ட் பண்ணி கண்ணில் தண்ணி கலங்குற அளவிற்கு நான் இறைவனிடத்துல துவா கேட்டேன். இதுக்கு பதில் எனக்கு தெரியலையே இறைவான். அப்புறம் எனக்கு ஒன்றும் பதில் கிடைச்ச மாதிரி தோணல. நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவர் செல்போனில் சார்ஜ் வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, அந்த அம்மா சொல்லுது, என்னமோ சொல்லிச்சு, அது எனக்கு காதில் விழல, முடியலன்னு சொல்லிட்டு போச்சு போடுறது. இது ரொம்ப கவலையாக, in other flight if I haven't come, I would have it impossible to do that. Why I can't do it for it அப்படின்னு ஒரு குழுக்கினார். பிடிச்சிக்கிட்டேன்.
இப்போ என்னத்துக்கு முடியலன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ சார்ஜ் பண்ணணும்னு ஏன் அப்படி துடிக்கிறீங்கன்னு கேட்டேன். சார்ஜ் பண்ணலன்னா இப்போ அவங்க ஏர்போர்ட்டில் நம்ம இறங்கின உடனே நான் பேசணும்ல, வீட்டுக்கு பேசி டிரைவர் வர சொல்லணும்ல, சார்ஜ் இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும் அப்படின்னாரு. சார்ஜ் இல்லைன்னா இது பேசாதுங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன விளையாடுறீங்களா? சார்ஜ் இல்லைன்னா எப்படிங்க பேசணும்? இந்த செல்போனே சார்ஜ் இல்லைன்னா இயங்காதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இறை உலகத்தோட சார்ஜ் பண்றது தான் தொழுகை. அதை நம்ம செய்யும் பொழுது இறைவன் உங்களை எழுப்புவானா பின்னால கேட்டீங்களே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், கோச்சுக்காம பதில் சொல்லுங்க. மே நோ யுவர் டேட் ஆஃப் பர்த்னு கேட்டேன். உங்களுடைய பிறந்த நாளை நான் தெரிஞ்சுக்கலாமா? இது என்ன சந்தேகம்? வேணும் அப்படின்னு 21/5/1950 பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு 10 மாதம் முன்னால் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு முன்னால் அம்மா கிட்டே இருந்தேன். இல்லை, 10 மாதம் முன்னால அப்பா கிட்டே இருந்தேன். அப்பா கிட்டே இருந்தேன். அவரு உங்கள் அப்பா 10 வயசு பையனாக இருக்கும்போது எங்கே இருந்த? யதார்த்தமா சொன்னாரு. நான் எங்க இருந்தேன்? இல்லாத நீ இப்ப எப்படி இருக்கிற? நாளைக்கு மன்னரையிலையும் இல்லாம மகி போனாலும் அவன் நினைத்தால் உங்கள் விரல் ரேகை உட்பட நான் உண்டாக்க மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று இறைவன் கேட்கிறான். பதில் வந்துருச்சு. அவரு அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. மீண்டும் மீண்டும் அவர் இப்ப இதுவரைக்கும் தொழுததே இல்லைன்னு தொடர்றாரு. இது எப்படி நடக்கிறது என்றால், இறைவன் அந்த நாட்களுக்கான பதிலை இப்படித்தான் தருகிறான். இப்போ புரிஞ்சு பெற்றவங்களுக்கு உங்க கேள்விக்கான பதில் அது. ஆமா, 6666 வசனமும் 114 அத்தியாயமும் சைஹுல் புகாரியில் இருக்கிற எல்லா வசனமும். அதில் பணியாரத்தில் எந்த பக்கம் நல்லா இருக்குன்னு கேட்கக்கூடாது. நான் முழுமையாய் படிக்கிற வரைக்கும் வரலை. எல்லா வசனங்களையும் படித்த பிறகு நான் பேசும்போதே நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆயத்துக்கள், அனைத்து ஆயத்துக்களுமே சைக்காலஜி, இட் இஸ் ஃபில்டு வித் சைக்காலஜி. இதை புரிந்து கொண்டு தான் இதில் இதுதான் அதுதான் என்று இல்லை. எல்லா வசனங்களுமே நீங்க வேணா தனியாக கூட சந்திச்சு பேசிக்கலாம். எந்த ஒரு வசனமும் சொல்லுங்க, அதில் இருக்க சைக்காலஜியை நான் சொல்றேன். நீங்கள் எந்த வசனத்தை சொன்னாலும், ஒரு சின்ன வசனத்தை சொன்னீங்கன்னா கூட சரி, அதில் என்ன சைக்காலஜி இருக்கு? மன ஊசலாட்டமும் சைக்காலஜி என்பதை இப்படி புரிஞ்சுக்குங்க. மனத்தில் ஊசலாட்டத்தை உண்டாக்குகிற சைத்தானிடத்திலே இருந்து விடுதலை பெற்று தருவதுதான் சைக்காலஜி என்றால், மனத்தின் எண்ணங்களை, சொற்களை, செயல்பாடுகளை சீர்திருத்தி தந்து நீதியை நிலைநாட்டி, மனித உறவுகளை செழுமைப்படுத்தி, ஒழுக்கங்களை நிலைநாட்டி, இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் தருவதுதான் எல்லா வசனங்களும். அதில் எந்த வசனங்கிற கேள்விக்கு இடம். இப்போ ஒரே ஒரு உதாரணம் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். கணவன் மனைவி 2 பேருக்கு திடீரென்று சண்டை வந்து விடுகிறது. மனைவியின் செயல் தவறாக இருக்கிறது, கணவனுக்கு கோபம் வருகிறது. இது நியாயமா அநியாயமா? மனைவியின் செயல் தவறாக இருக்கிறது, கணவனுக்கு கோபம் வருகிறது. இது நியாயமா அநியாயமா? நியாயம்தானே. கோபம் வந்தால் அவருக்கு வார்த்தை தடித்து வரும் அல்லது கையை ஓங்குவார். அது சரியா தப்பானா கையை ஓங்குறது தப்புன்னு தான் இஸ்லாத்து சொல்லும். ஆனால் கோபப்படுறது நியாயம், லேசாக தண்டிக்க கூட செய்யலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறோம், மனைவி ஒன்றை செய்து விட்டார்கள், ஒரு தவறை செய்து விட்டார்கள். அதுவும் ஒரு மனைவி இல்லை, 2 மனைவி சேர்ந்து ஒரே தவறை செய்கிறார்கள். அதற்கு யாருக்கு தண்டனை தருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், தனக்கே தண்டனை தந்து கொள்கிறார். இதுதான் சைக்காலஜி. தவறு செய்தவர்கள் மனைவிமார்கள் 2 பேர். என்ன தவறு செஞ்சாங்கன்னா, பெரிய தவறு ஒன்றும் இல்லை. இவர் வேறு ஒரு மனைவியிடம் இருந்து அவங்க வீட்டில் இருந்து வரும்பொழுது, இந்த 2 பேர் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர் தேன் குடித்து விட்டு வருகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். தேன் குடித்து விட்டு வர்றாரு, அங்கே ரொம்ப குஷியா இருப்பார் போல இருக்குது. இன்னும் கோபப்பட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்கிறார்கள். அவர் அங்கேருந்து வரட்டும், எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவரை நல்லா இன்னைக்கு வெறுப்பேற்றிடலாம், வாய் நாறுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி
இவங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன வாய் நாருது, தேன் குடிச்சிட்டு வந்தால் வாய் நாருமா, வாய் நாருதுங்கிறாங்க. அங்கே போனாலும் சொல்லி வச்ச மாதிரி அதையே சொல்கிறாங்க. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஏண்டி தேன் வாய் நார்தான், குற்றான்னா ஒன்றுன்னு ஒரு அறை கொடுப்போம். குற்றம் செய்தவர்கள் மீது கோபம் வரும் நமக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தேன் குடிப்பதை விட்டு விட்டேன் என்கிறார்கள். அதாவது யார் தவறு செய்தார்கள் என்பதை விட தவறு எதிலிருந்து வந்ததோ அந்த மூலத்தையே கிள்ளி விடுவது என்பது ஹதீஸ். அது கூட சரியில்லை என்பது இஸ்லாம். அது எங்கே தெரியுது நமக்கு? இதுக்கு இறைவன் ஒரு வசனத்தையே இறக்கி விடுகிறான். நான் ஆகும் என்று சொன்னதை ஆகாது என்று சொல்லுவதற்கு நீ யார்? நான் ஆகும் என்று அனுமதித்திருக்கிறேன் தேனை, மனைவி சொன்னாங்கிறதுக்காக தேனை குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்று அதையும் திருத்துகிறார். வசனம் இறங்கியது 3 பேருக்கும் செய்தி வந்துவிட்டது. ஹதீசுகளில் மனிதனின் அதிகபட்ச தீர்ப்பு கிடைக்கிறது. திருக்குர்ஆனில் இறைவனின் முழு தீர்ப்பு எல்லோருக்குமாக கிடைக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? இங்கேயாவது ஒருத்தருக்கு பாதிப்பு, தேன் குடிக்க முடியல, இப்ப தேன் குடிக்கலன்னா அங்க கோச்சுக்குவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீர்த்து விட்டான் இறைவன். அப்போ ஹதீசுகளும் இந்த திருக்குர்ஆனும் எப்படி தீர்வு சொல்லுகின்றன என்பதை இது போல என்ன கேட்டீங்கன்னா 1008 சைக்கலாஜிக்கல் டெபினிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இவர் சீட் கொடுப்பார், டைம் ஆயிடுச்சு. அலைக்கும் அஸ்ஸலாம். நிச்சயமா இன்னும் தெளிவாகவே சொல்லுங்க. 4 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனீங்க. பண்ணிக்கிட்டு இல்லைங்க, பண்ணிக்கிட்டு இருந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதை விட்டுட்டேன். இப்போ அதை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சுலபங்க. உங்கள் கேள்வியிலேயே 2 பகுதியான கேள்வி. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாக அமைந்துவிட்டது. உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு. இஸ்லாத்தை பெரியார் அறிந்தார், ஆதரித்தார், ஏற்றார் என்று கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் சொன்ன காலத்தில் நீங்கள் இஸ்லாத்தை படித்தீர்களா, எந்த புள்ளியில் நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறினீர்கள்னு கேட்குறீங்க. அப்பெல்லாம் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டதோடு சரி, இன்னைக்கும் உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் பல பேர் கருஞ்சட்டைக்காரர்கள் அல்லது பெரியார் தொண்டர்கள், அண்ணாவின் தொண்டர்கள், கலைஞரின் தொண்டர்கள், புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை பற்றி அறிந்தவர்களாயிருப்பார்கள். ஓரளவிற்கு கேள்வி ஞானத்தில். இஸ்லாத்திற்குள் வந்து அறிந்தவர்களாயிருக்கிறவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்பார்கள், நேரடியாக ஏற்றவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னா, இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டால் நமக்கு அது பிடித்தது போல தோன்றும்.
மற்றவர்களுக்கு அதை பிடித்ததாக செய்ய முடியாது. அதுதான் உங்க கேள்வியிலே இருந்த பதில். இதை நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவன் கேள்வி பண்ணுவான். என்ன நல்லா பெட்டி கடிச்சிச்சா, அது கடிச்சிச்சா, இது கடிச்சு போயிட்டியா. ஏன்னா நம்ம இஸ்லாத்தை இன்னும் முழுமையாக அறிந்து அறிவிக்க தயாராகலை. இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் நமக்கு பிடித்திருக்கிறது என்ற வகையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த சிக்கல் வரும். இஸ்லாத்தை அறிந்து, அதாவது திருக்குரானையும் ஹதீஸ்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையும் முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பின்பற்றுவது என்று வந்துவிட்டால் அந்த மனிதனை பார்த்து இந்த கேள்விகள் கேட்க யாருக்கும் துணிச்சல் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் பயப்படவே மாட்டேனே. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்க, கேள்வி பண்ண முடியுமா? ஒரு இஸ்லாமியனாக நான் இஸ்லாத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை பார்த்து ஒருவர் கேலி செய்ய நான் அனுமதிப்பேனா? அவரை இஸ்லாமியரா மாற்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், இல்லையா? அவரை கூட்டு வச்சு எந்தெந்த இடம் அவருக்கு வேண்டும் ஒன்றும் இல்லை. 31வது அத்தியாயம் சூரா லுக்மானோட ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அவரை போய் மறுபடியும் பார்ப்பேன் என்ன கேள்வி செய்தாருன்னா. இது ஞானம் உள்ளவர்களுக்கான வசனமாக இருக்கிறது. உனக்கு ஞானம் வேணுமா வேணாமா? வேணான்னு சொல்லி விட்டுடுறேன். வேணும்னா இதை படி. இது நல்லது செய்கிறவர்களுக்கான அருட்கொடையாக வழிகாட்டுதலாக வந்திருக்கிறது. நீ நல்லது செய்ய போறியா கெட்டது செய்ய போறியா? இல்லை நான் கெட்டதான் செய்வேன்னா போ, நல்லது செய்யணும்னா படி. இப்படி நாம் தர்க்க ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் நாம் ஏற்றுக்கொண்டது என் சகோதரனையும் ஏற்கச் செய்வதன் மூலம் அவன் நரகத்துக்கு போகாமல் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா? சென்ற ஆண்டு எடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நான் வந்த போது அநேகமாக அழுகிற இந்த செய்தியை சொல்ல அந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்ட நிலையில அன்றைக்கு நான் இருந்தேன். என்னுடைய மிக நெருங்கிய உறவினர் என்று யாரையாவது நான் சொல்ல முடியும் என்றால் யாரை சொல்லுவேனோ அவர் தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு அழைப்பு எடுத்துக்கொண்டு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு வீட்டெல்லாம் கடிச்சு சுத்தப்படுத்தி அவர் வருவாங்களே, எங்கள் டிஃபனெல்லாம் செய்து ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வாசப்படியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்னு ஒருத்தர் தான் சொல்ல முடியும்னா அவர் தான் சொல்ல முடியும். அவ்வளவு நெருங்கிய ஒரு உறவினர் மகள் திருமணத்துக்கு அழைப்படுத்திட்டு வராருன்ற செய்தியை கேள்விப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதோ வந்துட்டாரு, காரை விட்டு இறங்கிட்டாரு, வராரு சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நேராக வந்தவர் எதிர் வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுத்தார். அப்படியே போயிட்டார். என் வீட்டுக்குள் வரவில்லை. மனம் என்ன பாடுபட்டு இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அப்படி முடஞ்சு போயிட்டேன். மிக நெருங்கிய சொந்தக்காரர். அவர் வேணுமென்றது பேர் சொல்லாம, அதாவது யார் என்று சொல்லாமலே பேசிக்கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன செய்திருப்பேன் நான் உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் எனக்கு என்ன கற்பித்திருக்கிறது? அழு. யார்கிட்டையும் போய் காஷ்மீர்கிட்ட கேட்காதே. இப்ராஹிம் வந்திருக்கிறாரு மும்பைல இருந்து நண்பர், அவர்கிட்ட போய் கேட்காதே. அன்சாரி கிட்ட கேட்காதே, என்கிட்ட கேட்கலான்னு சொல்றான். இறைவன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் யாரை கேட்க சொல்றான்? என்கிட்ட கேளுங்கிறான். இரவெல்லாம் அழுதேன், கண்ணீர் விட்டு கதறினேன். இறைவா, என்னால தாங்க முடியலையே. என்னுடைய இந்த உறவினர் அப்படி வர்றாருன்னு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர் வீட்டுல, அதுவும் என்னால அறிமுகமான எதிர் வீட்டுக்காருக்கு அழைப்பு கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வராமையே போயிட்டாரு. உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த உணர முடியும் உங்களால. இவ்வளவு பெரிய சிக்கல் வந்த போது நான் துவா கேட்டேன், அழுதேன். ஒரு 2 நாளைக்குள்ளே இறைவன் எனக்கு வழிகாட்டி விட்டான்னு சொல்றது அதிசயம் மாதிரி இருக்கும். ஆனால் இறைவனால் முடியும் என்பதை நீங்கள் உணர முடியும். அவருக்கு அந்த திருமணத்துக்காக கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? அந்த என்னுடைய உறவினருக்கு. அவரு அந்த கடன் சிக்கல்ல இருந்து தீர்ப்பதற்கு ஒரு பாயை போய் பார்த்துருக்கிறார். அவருடைய நண்பரை, கூட வேலை செய்கிறவரை. அவர் சொல்லியிருக்காரு, நீ என்ன வந்து கேட்குற? அவர் தான் இருக்கிறாரு உங்க உறவினர், ரொம்ப நெருக்கமானவர், அவர்கிட்ட போயேன். அவர்கிட்ட அவன் எவன் போவான்? முடிஞ்சா நீ உதவி செய்யலன்னா அப்படியா? அட பாப்பா, நான் கூட்டு போறேன்னு அவர் கூட்டு வர்றாரு. அந்த கடன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லி நீ தீர்த்துருப்பான்ட்டு அந்த பாய் என்கிட்ட சொல்றாரு.
எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு தீர்த்துட்டேன். இவ்வளவு எளிமையாக இந்த பிரச்சனையை தீர்த்துருவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நினச்சி இப்படி ஆகிட்டேன். முதல்லலாம் கேட்டால் செய்யவே மாட்டியே, நீ இவ்வளோ உதவிகரமாக செய்கிற மனப்பான்மை உனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்டால், வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்குது. வட்டிக்கு வச்சுருந்த பணத்தை, பேங்கில் வச்சுருந்த பணத்தெல்லாம் இப்போ எடுத்து கையில் வச்சுருக்கிறேன், வட்டி இல்லாமல் தந்தேன், அவதான் உனக்கு நான் உதவி செய்ய முடிஞ்சதுன்னு அந்த உறவினர்கிட்ட சொன்ன உடனே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்போது இஸ்லாம் தான் உன்னை எனக்கு தர வச்சுதா அப்படின்னு கேட்டார் அப்பாவியா. ஆமாம், இஸ்லாம் தான் தர வச்சுதுன்னு. அதற்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழித்து வேறு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவர் என்னிடம் வந்தது மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் என்னை எதிர்த்து, எங்கள் குடும்பத்தில் மற்ற உறவினர்கள் எல்லாம் என்னை எதிர்த்து பண்ணும்போது நடுவில் நின்று ரொம்ப பேசினா, நான் கூட முஸ்லீம் தானா அப்படின்னு பேசினேன். அந்த உறவினர், நான் சொன்னேன் நெருங்கிய உறவினர், எதை நான் வேண்டினேனோ அதை மிக லகுவாக நிறைவேற்றி விட்டாங்க. இப்படி எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு இஸ்லாத்தில், அதாவது அவர் எதுக்காக சந்தேகப்பட்டாரு, உறவினர்கள் கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். இந்த எந்த பிரச்சனையும் இதில் வராது, அவர்களுக்கு இஸ்லாம் என்னவென்று நாம் விளக்கி சொன்னால், நாம் அதை சொல்றதே இல்லை. நான் சொல்றது உண்மைதான், யாரையும் குறைச்சி சொல்லலை. எனக்கு பிரியாணி கொடுத்துருக்குறாங்க, நிறைய பரிசு பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க, மிலாது நபி விழாக்கெல்லாம் கூப்பிட்டு போய் எனக்கு விருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருவரும் எனக்கு குரானை கொடுத்ததில்லை, அதில் இருக்கும் செய்திகளை சொன்னதில்லை. நான் அதைத்தான் தெரிந்து கொண்டேன் IFTயில் வாங்கி. அதை தெரிந்து கொண்டு 2.5 வருஷம் படித்த பிறகும், ஹதீஸ்களை படித்த பிறகும் தான் இப்பொழுது இது உலக மக்களுக்கான நல்லுபதேசம். இந்த இஸ்லாத்து வட்டத்துக்கு வெளியே மனிதர்கள் வாழவே கூடாது, எல்லோரையும் இதற்குள் ஈர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இதாயத்து தர வேண்டியது இறைவன், எத்தி வைக்க வேண்டியது நாம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். எந்த பாயிண்ட் உங்களை இஸ்லாமை ஏற்க செய்தது என்றால், அதை முழுமையாக அறிந்து நிறைவடைந்தேன் என்று தெரிந்த பிறகுதான் நான் இஸ்லாத்தை ஏற்பது தவிர்க்க முடியாததாக. உள்ளம் சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது சைக்கியாட்ரி. டாக்டர் அப்துல் அவர்கள் சைக்காலஜி சம்பந்தமாகவும் குர்ஆன் சம்பந்தமாகவும் இரண்டையும் கலந்து ஒரு அற்புதமான உரையை ஆற்றி கேள்விகள் பதில்களுக்கு பதில் கொடுத்து சந்தேகங்களை தீர்த்ததற்கு நன்றி.